மார்னிங். மகிழ்ச்சியான காலை வணக்கம் அனைவருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து செக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமா வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலரா நம்ம வந்து கேட்டுட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நாம வந்து எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நம்ம மாறணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ்ட் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உண்மை. யாரெல்லாம் அது வந்து அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு. ஸோ அதே போல் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ்டினுடைய வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. நேத்திக்கு வந்துட்டு உண்மையிலேயே பிரமாதமான ஒரு செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுடைய பிஓபி. ஸோ ரொம்ப அழகாக கிளியராக வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனிங் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. பீப்புளுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக வந்து எல்லா லீடர்ஸும் வந்து ரெடி ஆயிட்டாங்க. நேத்திக்கு வந்துட்டு ஆர்கனைசர் டீம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி உங்களுடைய ஐடியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா, ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு ரெடி ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு வந்து பிபிஏ ஸ்பீட் கேஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஒரு 12 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியான ஒரு வெர்ஷன் 2 அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா அந்த டேட்டு அந்த டைம் மூலயமா அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற மாதிரி வந்து எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக்ல அது எல்லாமே இந்த 250 பீப்புள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்த வந்து பிடிக்க போறாங்க. ஸோ உங்க பீப்புளுக்கு இமிடியட்டா நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 12 பேரை யாரெல்லாம் ஜாயின் பண்ண வச்சு நீங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டீங்களோ அதே போல அந்த 12 பேருக்கும் அந்த வாய்ப்பை நீங்க வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நம்ம வந்து திருச்சி மீட்டிங்கை வந்து சம் இஷ்யூ வந்து வந்தது. அதுவும் அந்த இடத்துல பூர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப பிரமாதமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஜிகே சாமி சார் மூலயமா நம்ம வந்து அருமையா அதையும் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. மேக்சிமம் 1 வீக்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ்டினுடைய ஃபியூச்சர் வந்து எல்லாருக்குமே தெரியுது. இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ்ட் ஸ்கூல்ல வந்துட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து மனநிலை எல்லாமே மாறி இருக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய ஒய்ஃபே வந்துட்டு எந்த ஒரு இதுலையுமே நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்கிட்டயே வந்து சொன்ன ஆள் தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ பாதிப்பு, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு மைனஸ்ல கொண்டு போய் விட்டது தான் நிலைமை. ஸோ அது எல்லாமே உடைச்சி இன்னைக்கு பண்ண பிபிஏ ஸ்பீட் கேஸ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய ஷாப்பே வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு ஆஃபீஸாக மாற்றி இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து ரெகுலராக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு அந்த ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவங்களுடைய கடைக்கு டைலர் ஷாப்பை கேன்சல் பண்ணி டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பிபிஏ ஸ்பீட் கேஷ் மூலயமா வந்து அந்த விஷயங்களை எல்லாமே ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஐடியா எடுத்துட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்றாங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சீக்கிரமா வா நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ 100 பீப்புள் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து மூமெண்ட் இருக்கு. ஸோ எனக்கும் அதே தான். ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ப்ரொமோட்டர் எதுக்காக ஆகணும், ஏன் ஆகணும், அந்த விஷயத்துக்கு வரணும் நம்ம முதல்ல. ஏன்னா நேற்று வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு நம்ம மாதேச மூலயமா ஒரு கால் வந்து போகுது, ஒரு வெரிஃபிகேஷன், அவருக்கு வந்து பணம் அனுப்பலை அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசும்போது நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், சாரும் நானும். அவர் வந்து ஐடி போட்டிருக்காரு, எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் வந்து அவர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கிறதுக்கு அனுப்பல, ஏதோ ஒரு பேடிஎம்க்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 699 ரூபாய் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புனாரு, ஏன் அனுப்புனாருன்னே தெரியல. இவரு சார் கேட்கிறாரு, எதுக்கு நீங்க அனுப்புனீங்க 699 ரூபாய் தெரியல அப்படின்றாரு.
ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை ஐடி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் 6 ஐடி போட்டிருக்கேன் அப்படின்றாரு. 6 ஐடி போட்டிருக்கீங்களா, உங்க ஸ்பான்சர் யாரு அப்படின்னா ஒரு நபர் பேரை சொல்றாரு. அப்ப பாருங்க, மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து நீண்டிட்டே இருக்கு. 6 ஐடி போட்டிருக்காரு, 6 ஐடிக்கும் 2 பேராவது மினிமம் கொடுக்கணும், அது தெரியுமான்னு. அது தெரியாது அப்படின்றாரு. அப்ப அந்த 6 ஐடி எந்தெந்த நம்பர்ல போட்டாருன்றது தெரியல. ஸோ அது எல்லாமே வெரிஃபிகேஷன்ல அவங்க வந்து நம்பர் வந்து கேட்டிருக்கு. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ். ஸோ மறுபடியும் இந்த சின்ன இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு. அது எல்லாமே ஸ்பான்சர் ரோல் தான். ஒரு மிகப்பெரிய இடத்துல நாம போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்கார போறோம் அப்படின்ற இடம் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர். ஸ்பீட் கேஷ் சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு மட்டுமே அடுத்த தலைமுறை செட்டில் ஆகிறதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் 1000 பேருக்கு. அது அழகா டேட் வைஸ் டைம் வைஸ் வந்து யாரெல்லாம் 12 பேர் கம்ப்ளீட் பண்றாங்களோ அது அழகா நம்ம சிஸ்டத்துல இருந்து ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி தான் நம்ம எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ நியூவா வரவங்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பாயிடும். அது டூப்ளிகேட் ஆகலை அப்படின்னா ரொம்ப ஒரு பிரச்சனைல போய் முடியும். ஸோ இது வந்து நம்ம மாறணும். இமிடியேட்டா மறுபடியும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்பான்சர் தான். அந்த ஸ்பான்சர் தயவு செய்து கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் பர்ஃபெக்டா கொண்டு வந்துருங்க. ஸோ மறுபடியும் இந்த பிரச்சனை வர வேணாம். இப்போ 6 ஐடி போட்டவர், ஒரு ஐடி போட்டு அவர் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல, அந்த ஸ்பான்சர் அவருக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ இந்த சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகணும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இன்னும் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற லெவல்ல தான் நம்ம வந்து எல்லாமே மூவ் பண்ண போறோம். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்மையிலேயே எனக்கு ராமலிங்கம் சார் மூலயமா எனக்கு கிடைச்சது. நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த இயர் வந்து என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து பே பண்ணேன். பசங்க கேட்டது எல்லாமே இன்னைக்கு வந்து என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அந்த லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நிறைய இஷ்யூனால எல்லா ப்ராஜெக்ட்னாலும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அது பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 75,000 வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது ஸ்பான்சர் இன்கம்க்கு ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம செட்டில் ஆகிடலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டுமே அந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஒவ்வொருத்தரும் உங்கள் பீப்புளை எந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுது முதல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். அவங்க கிட்ட அந்த ட்ரீல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக வாலண்டியர்ஸ் வந்து அவங்க அதாவது ஆர்கனைசர் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க லைனில் போயிட்டு என்னோட ட்ரீல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வாலண்டியர் செக் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரீயை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அவங்கங்க அந்தந்த ஸ்பான்சர் அவங்க ஃபர்ஸ்ட் லைனை கவனிங்க, அந்த ஃபர்ஸ்ட் லைனை அவங்க ஃபர்ஸ்ட் லைனை கவனிக்க வைங்க. ஸோ இதை விட வேற வேலையே கிடையாது நமக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆர்கனைசருக்கே நம்ம வேலை கொடுக்க தேவையில்லை. அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆனால் மட்டும்தான் அவங்க கால் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடம் கிளியர் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் ஆர்கனைசர் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஸ்பான்சர் ரோல் ரெடி ஆனால் மட்டும்தான் எல்லா ட்ரீயும் கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி யார் கையிலையும் இல்லை. ஸோ அதனால ப்ளீஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னிலிருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைனை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜீனியாலஜியில் போயிட்டு அதை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இமிடியேட்டா அவங்க ட்ரீயை போய் கவனிக்க சொல்லுங்க. குரூப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு நம்ம ஜூம்குள்ள கொண்டு வாங்க. ஜூம் டைமிங் வந்துட்டு 7:55 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 8:10 8:13 இல்லைன்னா 14 லாஸ்ட் டைம் அதுக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். ஸோ ரொம்ப குவாலிட்டியா வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போறோம், டைமிங்கை ஃபாலோ பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து 2 லீடர் வந்து முதல்ல இந்த ஃபீட்பேக் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஜிகே சாமி சார் ஒரு 1 minute அந்த விஷயங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் நீங்க என்ன அப்ளை பண்ணிருக்கீங்க. ப்ரொமோட்டரா இருந்தா நல்லா இருக்கும். சிஸ்டம் ப்ரொமோட்டர் யாராவது 2 பேர் நீங்க வந்து பேசுங்க. உங்க டீமை எப்படி கொண்டு போறீங்க, இல்ல அவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் 2 பேர் நீங்க வந்து பேசலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம போகலாம். வணக்கம் சார், ஜி.கே. சுவாமி. இப்போ நமக்கு இணைஞ்சது வந்து பார்த்தோம்னாக்கா மே மாதம் 5ஆம் தேதி இணைஞ்சோம். நமக்கு அப்ரூவல் கிடைச்சது மே 7. அன்று முதல் இன்று வரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த வாய்ப்பை தெரிந்த நண்பர்களுக்கு நம்ம சொல்றோம். அந்த தெரிந்த நண்பர் எப்படிப்பட்ட நண்பரா நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்கா, இந்த வாய்ப்பை வச்சு இவர் ஓரளவுக்கு மேல வந்துருவாரு. இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரேன். என்னோட கைபேசியில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3000 எண்களுக்கு மேல இருக்கு. இந்த அத்தனை பேருக்கு நான் அதை சொல்லலை. ஏன்னா ஒரு 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 வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எளிமையாக கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். எளிமைக்கும் மலிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. எது சொன்னாலும் நிராகரிக்கக்கூடிய ஒரு நபருக்கு இதை நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து, நம்ம வாழ்க்கை ஸ்டேட்டஸை பார்த்து அவரா வந்து கேட்பார். அப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக நமக்கு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றோம், அவங்க இணைகிறாங்க. அவங்க இணைஞ்ச நண்பர்களுக்கு தனியாக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஸ்பீடு கேஷ் ஜிகேஎஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கேன். அந்த குழு வழியாக நான் அவர்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க என்னைக்கு இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க சந்தேகத்தை நீங்க கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்க சந்தேகத்தை கேட்டு நீங்க தெளிவு பெற்றுக்கோங்க. இந்த சிஸ்டத்தை முழுசா புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டதை நீங்க இணைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அப்படியே கடத்துங்க. என் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. தொழில் ரகசியம், இறை துர்புகம். நீங்க கத்து வச்சிருக்கிறத உங்களுடைய அணிக்கு நீங்க கடத்தல அப்படின்னாக்கா, அது நீங்க இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். நீங்க கத்து வச்சிருக்கிறத மொத்தத்தையும் உங்களுடைய டீமுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வேலை மிச்சமாயிடும். உங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைங்க. அவங்கள ஜூம் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வாங்க. அதிகமாக நம்ம கடைபிடிக்கிறது ஜூம் மீட்டிங். இது நமக்கு ஒரு வகுப்பறை மாதிரி, நம்ம கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த தளம். அந்த தளத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதையும் கடைபிடிக்கிறாங்க. இதனோட விளைவு என்ன அப்படின்னாக்கா, எனது நேரடியில் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்திருக்காங்க, அவர்களது நேரடியில் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்திருக்காங்க. இப்ப காலையில நீங்க நம்ம மலர்ச்சி பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன காணொலி பார்த்திருப்பீங்க. ஒரு பேர் வந்து திரு ராஜேஷ், இப்ப தேநீர் கடை வச்சிருக்காரு. என்னோட அணியில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த தேநீர் கடையில நம்மளுடைய ஸ்பீடு கேஷோடைய பேனர் 2 கட்டி தொங்க விட்டுட்டாரு. அந்த தேநீர் கடை, டீ கடையில டீ சாப்பிட வரவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அங்க நின்று டீ சாப்பிடுவாங்க. அப்ப முழுக்க இதை படிக்கிறாங்க. படிச்சு பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எத்தனை பேர் கேட்டாலும் அத்தனை பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல என்ன பெரிய பியூட்டி, நான் இதுல ரொம்ப மகிழ்ந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நல்லா இருக்கு, என்னது நானும் சேர்ந்துக்கிறேன், 1000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் உடனே ஐடி எடுக்கிறது கிடையாது. அவர் புதிய நபர்களாக இருந்தால் கூட உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க, நான் ஒரு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புறேன், இந்த ஜூம் மீட்டிங் நீங்க பாருங்க. இப்போ நான் ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன், ஜூம் மீட்டிங் பாருங்க, அங்க டீச்சருங்க வந்து சொல்லுறாங்க. அது இதை விட பிரமாதமா இருக்கும். அதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஐடி போட்டு தரேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்பி, நீங்க ஜூம் மீட்டிங் பாத்தீங்களா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்கன்னு அவர் சொல்றாரு. அவங்க ஜூம் மீட்டிங் பார்த்தா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இவருக்கு அனுப்பின பிறகு, அதன் பிறகு அவங்களுக்கு ஐடி போட்டு தர்றாரு. அவர் என்னை விட அதிகமான நேரடிகளை கொடுத்துக்கிட்டு சிஸ்டம் மேனேஜரை கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 டைரக்ட் கொடுத்து போய்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியான நபர்களை உருவாக்கணும். நம்ம அணியில நம்ம குவாலிட்டியான நபர்களை உருவாக்கணும் அப்படின்னு நாம குவாலிட்டியாக மாறணும். நமது கண்ணாடி தான் நமது அணி. நம்ம சிரிச்சா அது சிரிக்கும், நம்ம முறைச்சா அது முறைக்கும். நம்ம முழுசா தகவலை கத்துக்கிட்டு அந்த தகவலை நம்ம அணிக்கு கடத்திட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களும் முழுசா தகவலை கத்துப்பாங்க. நம்ம ஃப்ரீயா இருக்கும். அணியில் இணையக்கூடிய அத்தனை பேரும் சிஸ்டம் ப்ரொமோட்டராக வருவாங்க. அது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்கள் அனைவரிடத்திலும் நான் உறுதியளிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ ஜிகே சாமி சார். உண்மையிலேயே வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச உடனே ஆக்சுவலி இது நேற்றே வந்து பிளே பண்ண வேண்டியது. ஸோ நேற்று வந்து மகளிருக்கு உண்டான செக்ஷன் அப்படின்றதுனால அது கொண்டு வரல. ஸோ அதனால மார்னிங்கே வந்து சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம இது எல்லாமே வந்து
கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி, அவர் வந்து எவ்வளோ இயல்பா வந்துட்டு அந்த பனியனோட வரவங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த உண்மையா அந்த ரிசல்ட்டை வந்து ரிசல்ட் கூட சொல்லலாம். இந்த ரிசல்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல அவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதோட பிரசன்டேஷன் ரொம்ப ஈஸியா அழகா பேனர்ல கொடுத்து, சாமி சார் அவர் எத்தனை ஃபர்ஸ்ட் லைன் எடுத்திருக்காரு? முதல்லயே வந்து 16 எடுத்தாருன்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இது மூலயமா? ஒரு 33 கடந்துட்டாரு சார். அவ்வளவுதான், வெல் செட்டில்டு. அவர் ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு எடுத்திருப்பாரு கேட்டீங்களா? இல்ல சார், அவருக்கு இன்னும் செகண்ட் லெவலே வரல, ஃபர்ஸ்ட் லெவல் தான் அவர் இருக்காரு. ஓகே, அவருடைய டைரக்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லெவல் தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் இல்ல, சிலருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. அவர் இணைஞ்சது வந்துட்டு மே 12. இப்போ அவருக்கே செகண்ட் லெவல் வரக்கூடிய இடத்துல தான் இருக்கு. அவர் அதெல்லாம் நினைக்கலைங்க. அவருக்கு இதனுடைய நோக்கம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. என்கிட்ட அவர் சொல்றது என்னன்னா, சார் என் டைரக்ட்ல 100 சிஸ்டம் டைரக்டரை நான் கொண்டு வருவோம் சார், இததான் அவர் சொல்றாரு. சூப்பர். அவரோட ட்ரீயை வந்து செக் பண்ணுங்க. அந்த ட்ரீல வந்து ஏதாவது ஸ்டக் இருக்கான்னு பாருங்க. யாராவது பணம் ரிட்டர்ன் பண்ணாம இருக்கலாம், கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிருக்கலாம். அது செக் பண்ணுங்க. அடுத்தடுத்த இது வந்து அவருக்கு வந்து இன்கம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பான்சர் இன்கம் முதல்ல எப்போ 12ஆம் தேதி ஜாயின் பண்ணாரா? 12. அவரும் இந்த ஜூம்ல தான் இருக்காரு. வேணா ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி பேச சொல்லுங்க. கண்டிப்பா அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க, பேசலாம். ராஜேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் தரேன் சார், நீங்க பேசலாம். கொடுத்துருக்கு ராஜேஷ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ வந்துட்டு நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, உங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது நீங்க வந்து இங்க சொல்லலாம் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 35 நபருக்கு மேல கொடுத்துருக்கேன். சூப்பர். 3 சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்கியிருக்கேன். இன்னும் ஒரு தினங்கள்ல இன்னொரு சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்கிட்டு இருக்கேன். ஓகே. என்னுடைய அணியை கொஞ்சம் கரெக்டா கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. ஓகே. ஜிகே சார் தலைமையில எல்லாருடைய இதுவும் நம்ம ட்ரீயை நம்ம கரெக்டா கொண்டு போனோம். என்னுடைய அணியில யாருக்கும் ட்ரீ இல்லை, நான் கரெக்டா செக் பண்ணி கரெக்டா பாக்குறேன் சார். எங்கேயும் இங்கே ஸ்டெப் இல்லை. என்னுடைய அணி கீழே இருக்கிறவங்க சொல்றேன். ஓகே. ஒவ்வொருத்தருக்குள்ள யாருன்னா டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குதா, 750 அனுப்ப வேண்டியது இருக்குதா, 1000 அனுப்ப வேண்டியது இருக்குதா, அதுல பார்த்து எல்லாருமே ஆக்டிவேட்ல தான் சார் இருக்காங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு வந்து என்ன அந்த சிஸ்டம்ல சென்ட் ரிசீவ் அலர்ட் ஆயிருக்கோ அது கம்பல்சரி அது உங்களுக்கு வந்தே தீரும். இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பில்லாத இந்த ஒர்க் வந்து ஒவ்வொரு நாளும் இதை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் 100 பீப்புளை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ரொம்ப பிரமாதமா வந்து இதோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களால உணர முடியும். மேக்சிமம் இன்னும் 1 or 2 monthsல உங்களுக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோட்டலா வந்து ஒரு 15 பேருக்கு மேலேயும் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் மேல எடுத்துட்டாங்க சார். என்னுடைய டைரக்ட்ல இருக்கிறவங்க ஒரு 15 பேர் நபர்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்துட்டாங்க. நானும் ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு வெயிட்டிங்ல இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் ராஜேஷ். நீங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பிரசன்டேஷன் அங்க வந்து கொடுப்பீங்க? இப்ப யார் இப்போ வந்து ஒரு நபர் வந்தாலுமே அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கேட்டாங்க அப்படின்னா நீங்க இமிடியேட்டா வந்து நீங்க வந்து அந்த பிரசன்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். சொல்றேன் சார். சார் பாத்தீங்கன்னா தேநீர் கடைக்கு வருவாங்க, நண்பர்கள் தெரிஞ்சவங்க வருவாங்க, தெரியாத நபர்கள் வருவாங்க. இப்போ தெரிஞ்ச நபர்களை நானா பேசுவேன் சார். ஓகே. தெரிஞ்ச நபர்களை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிக்கிறேன், இது லைஃப் செட்டில் ஆகலாம், ஒன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது, இது ஓகே ஒரு 1000 ரூபாய் உதவி திட்டம் தான். இந்த உதவி பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்குது. ஓகே. இதுல நம்மளும் லைஃப் செட்டில் ஆகலாம், நம்பி வாங்க. நான் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புறேன். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு நான் பண்ணதோட அங்க உங்களுக்கு ஆசிரியர்கள் கரெக்டா வழிநடத்தி சொல்லுவாங்க, அது பிளான் என்னன்றது சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியும். நீங்க ஜாயின் பண்ணுங்க, நம்மளுடைய லைஃப் பொருளாதார வாழ்க்கை மாறும், நீங்க நம்பி வாங்கன்னு போடுவேன். தெரியாத நபர்கள் பார்த்துட்டு டீ சாப்பிட்டுனா கூட, சார் இது என்ன சார் புதுசா இருக்கு,
அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் உடனே அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, புரிஞ்சு அப்புறமா சரி சார் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க சார், உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறேன், ஃபுல் டீட்டெயில் அனுப்புறேன், ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புறேன் சார், நீங்க அதுல ஜூம் லிங்க் வாங்க, ஜூம் லிங்க் வந்தது அதுக்கப்புறம் பாருங்க சார், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லுங்க, நான் ஐடி போட்டு தரேன் சார் அப்படி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்ட பேசுவோம் சார். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ராஜேஷ். இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரி சார், கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் வந்து காத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். எனக்கு வந்து கோவை கொடிசியாலுக்குள்ள 100 பேரை நான் டைரக்ட்ல வச்சிருவேன். ஒரு 12 சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆல்ரெடி நான் 3 சிஸ்டம் ப்ரொமோட்டர் உருவாக்கிட்டேன். அவங்க இல்லாம 12 சிஸ்டம் ப்ரொமோட்டரை நான் அங்க கோவை கொடிசியாலுக்கு கொண்டு வருங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் சார். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்துட்டு கிரிப்டோல வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து காத்திருக்கு உண்மையிலேயே. வெர்ஷன் 1 வந்துட்டு மேக்சிமம் நம்ம வந்து ஒரு 6 மந்த்ல இருந்து 1 இயர் கூட நம்ம வந்து எல்லாருமே சொல்லிக்கலாம். இன்னைக்கு இத வந்து டிரான்ஸ்பரன்சியா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1 இயர் பேக் வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 1000 rupees வாங்கினா 1000 rupees 1 இயர்ல அவங்களுக்கு டபுள் த டைம் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்றேன். 1000 rupees வாங்கினா 12 monthல 1000 rupees நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்றது புரியுதுங்களா எல்லாருக்கும்? 10,000 நம்ம வாங்கினா 10,000 அவங்களுக்கு 12 monthல அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியுமா? அதாவது 20,000 ஜனவரியில நம்ம வந்து ஒரு 10,000 அவங்க கிட்ட நம்ம வந்து வாங்குறோம். அதை பிளான் பண்ணி அழகா இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து மூவ் பண்ணி எந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு 10,000 அவங்களுக்கு அடுத்த டிசம்பருக்குள்ள அவங்களுக்கு நாம 20,000 கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் வந்து பிளான் பண்ணேன். அப்போ ஒரு 1000 rupees நம்ம வாங்கணும் அப்படின்னா அது 100% இன்னொரு 1000 rupees தான் அதை டூப்ளிகேட் பண்றது. அப்போ இந்த இடத்துல ஒரு 1000 rupees நம்ம வாங்குறோம், ஜஸ்ட் 2 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு, இந்த டூப்ளிகேட் பண்ண போறோம். ஆனா 1,53,000 ரூபாய் வித் அந்த ஸ்பான்சர் இன்கம் 12,500 ரூபாய். 24,000 12,500 எவ்வளவு ஆச்சு? 25,000 ரூபாய். ஸோ அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாய் 1 இயர்ல 100% கிடைக்கும் 1 இயர்ல. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து இந்த 1000 rupees நான் கொடுத்தேன், 1 வாரம் ஆச்சு, எனக்கு பணமே வரல. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. பணம் வந்து எப்படி கிரியேட் ஆகும், எப்படி எல்லாம் வந்துட்டு பீப்புள் மூலயமா நமக்கு வரப்போகுது. 1,60,000னா அப்ப அந்த 1,60,000 நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட இருந்து அந்த 1000 ரூபாய் வரணும், எவ்வளவு ஒர்க் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணா மட்டுமே முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை வந்து பீப்புளுக்கு வந்து புரிய வச்சு பொறுமையா இருந்து கரெக்டா இதை வந்து ட்ராக்குக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும்ன்றது தான் உண்மை. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், இது யாரும் எந்த கம்பெனியில இருந்தோ 1,60,000 ரூபாய் கொடுக்க முடியாது. நாம தான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு க்ரௌடை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இந்த க்ரௌடை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்கணுது. சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு தான் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லைஃப் செட்டில்டு இந்த கிரிப்டோ வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வெளியே யாருக்குமே கொடுக்கல. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ கிரிப்டோல யாரெல்லாம் வராங்களோ இமிடியேட்டா அவங்கள போயிட்டு நீங்க வெளியே போய் கிரிப்டோ ஐடி எடுங்க அப்படின்னு எல்லாம் யாருக்கும் சொல்லல, வாய்ப்பு கிடையாது. 1000 people ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரனா ஆகணும், 100 பேரை கோடீஸ்வரனா ஆக்கணும் அப்படின்ற எல்லா ப்ராஜெக்ட்லயும் பேசுவாங்க. பட் ஆனா முதல்ல 1000 பேரை கோடீஸ்வரனா ஆக்கணும் அப்படின்னு உள்ள வந்திருக்கிற இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டினுடைய முயற்சி நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வளர்ச்சிக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் பொறுமையா உட்காந்து ஒவ்வொருத்தனுடைய லைஃப் வந்து மாறப்போகுது. அவசரப்பட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு என்ட்ரி எடுக்கணும், 10 நாள்ல வந்துடும், 1 வீக்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் காட்டாம நிதானமா பொறுமையா அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க ரெடியா இருக்கு. ஸோ அப்போ ஜூம் மீட்டிங்கை நம்ம வந்து அடுத்த இப்போ ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி அந்த டீ கடையில உண்மையிலேயே ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பேசுறாரு, 20 பேர்கிட்ட பேசுவாரு, 15 பேர்கிட்ட பேசுவாரு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆசை வார்த்தைகளை காட்டல, ஜூம்குள்ள வாங்கன்னு தான் சொல்றாரு. ஜூம்குள்ள வந்து அங்க இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்சது பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க, அவ்வளவுதான்.
அவங்களால முடியும்னா பண்ணுவாங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்மளால பண்ண முடியும். ஜூம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஜூமை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம முதல்ல கத்துக்கணும். இந்த ஜூம்லயுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு உள்ள இந்த லிங்க்குள்ள வந்துருங்க நல்லா சொல்லக்கூடாது. உண்மையா நீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும், லைஃப் செட்டில் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பணம் இங்க முக்கியம் இல்லை, முதல்ல புரிஞ்சாதான். பணம் கொடுத்துட்டு கூட யாருக்குமே வந்து சரியா புரியல அப்படின்னா அவங்களே லாக் ஆயிடுறாங்க. ஸோ அதனால ஜூமை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க. இனிமே வந்துட்டு ஜூம் டைமிங் வந்து சொல்லி கரெக்டா அந்த டைம்குள்ள வந்துட சொல்லுங்க. 7:55 உள்ள வர சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய லைஃபை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஈஸியா போய் சேரக்கூடாது. அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்குண்டான விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கொடுத்தா ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் அவங்க கவனிப்பாங்க. அதுக்குள்ள வந்து உட்காருவாங்க. டைம் கொடுத்து என்ன சொல்றாங்க, அந்த 1000 rupees எப்படியெல்லாம் நமக்கு வரப்போகுது, யார் மூலயமா வரப்போகுது, இதெல்லாம் தெரிஞ்சாதான். எதுவுமே தெரியாத பீப்புள் இன்னும் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ், அதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு ராஜேஷ் சாரை வந்துட்டு ஏற்கனவே வந்து இது பேச வேண்டியது. ஸோ இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அச்சுதன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார், நீங்க வந்து பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அது ராஜேஷ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரு என்ன ஊரு தெரியாது, ஆனா இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை தேங்க்யூ சார். அது ஜிகே சாருக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயத்த வந்து எவ்வளோ ஜென்யூனா கொண்டு போறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும் போதெல்லாம் நான் யார் பேர் தெரியல, ஆனால் இன்னைக்கு தான் பேர் தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்ச பிற்பாடு தான் அவர் வந்து லாகின் பண்றாரு. அப்பதான் அவங்களுக்கு புரிதல் இருக்கும். இன்னைக்கு என்னுடைய அணியிலே சில பேர் என்னன்னாக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது வரட்டும் நான் அப்புறம் பண்றேன் அப்படின்றாங்க. தப்பு பண்றாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு இடத்துல சீட்டு கட்டினா 1 லட்ச ரூபாய் சீட்டு கட்டினா 5000 ரூபாய்க்கு மாசம் கட்டினா 20 மாசம் ஆகும். 20 மாசம் கட்டினா தான் நம்ம கடைசி சீட்ல 1,50,000 2 லட்சம் கிடைக்கும். ஆனா வந்து கசுறு போக வந்து சில பேர் எடுக்கும்போது 1 ரூபாய் கிடைக்கும். பட் ஆனா அவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, ஊரை விட்டு ஓடுவாங்களோ நமக்கு தெரியாது. பட் ஆனா இதுல வந்து 1000 ரூபாய் மனசார ஒருத்தருக்கு உதவி பண்ண பிற்பாடு நமக்கு 2 பேர் உதவி பண்றாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு வருஷமா ஆகட்டுமா, 1,53,000 ரூபாய் யாரு கொடுப்பாங்க? 153 மடங்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஸ்பான்சர் இன்கம் வந்து ஒரு 30 பேரோ 40 பேரோ போடுக்கும் போது குறைஞ்சது அதுல வந்து பெரிய ஹியூஜ் இன்கம் இருக்குது. மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ இல்லை வந்து வீடு குடி போகிறதுக்கோ குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு 500 பேருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 250 பேருக்கு போயிட்டு நம்ம வந்து தேடி போய் பத்திரிக்கை வச்சு நீங்க வாங்க எங்க வீட்டுல விசேஷம், நல்ல விசேஷம் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி வாய்ப்பை வந்து செல்லுல வந்து 500 பேர் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் அதுல அதுல வந்து செலக்டடா ஒரு 50 பேர் எடுத்து அந்த 50 பேருக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா நீங்களும் நல்லா. ஏன்னாக்கா சில பேர் வந்து எனக்கு பணம் வரட்டும் நான் திரும்பி பண்றேன்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் மீட்டிங்ல வரது கிடையாது. இதான் உண்மை. இப்ப நம்ம 197 200 பேர் மீட்டிங் இருக்குனாக்கா ஆல்ரெடி இதுல வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருப்போம். அதாவது இந்த சிஸ்டத்தை புரிஞ்சு இருப்போம். அதனால நம்ம காலையில ஏர்லி மார்னிங் வந்து நம்ம எழுந்திரிச்சு ஜிகே சாமியுடைய ஸ்பீச்சை கேட்குறோம், மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி கேட்குறோம். இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கரெக்ஷன் பத்தி பேசும்போது நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து உடல் ரீதியாகவோ மூளைக்கு ரீதியாகவோ வந்து ரத்த ரீதியாகவோ கலந்து போகுது. கலந்து வெளிப்படுத்தன்மையா பேசுறோம். ஆனா இதுல வந்து ஏர்லி மார்னிங் மீட்டிங் யாரும் வரது கிடையாது. இதெல்லாம் யாரு ஏர்லி மார்னிங் மீட்டிங் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் வந்து டெய்லி இதை பத்தி பேசுறாங்க, இதை பத்தி வந்து ஐடியா எடுக்கிறாங்க, இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பட் ஆனா வந்து இதுல வராதவங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கும். அது ஒன்றும் இல்லை. என்னுடைய அணியில வந்து 4வது பேருக்கு வந்து கூட வந்து ஒருத்தர் வந்து பணம் அனுப்பலாம். அதை போயிட்டு கண்டுபிடிச்சி நம்ம பேசி எடுக்கிறோம். ஆனா அதுக்கு மேல இருக்கிற 3 பேருக்கு புரிதல் இல்லை. புரிதலைன்னாக்கா அவங்க உடனே இன்னைக்கே பணம் கிடைக்கணும், இன்னைக்கே கோடீஸ்வரன் ஆகும்னு நினைக்கிறாங்க. தப்பு. இன்னைக்கு ராஜேஷ் சார் வந்து டீ கடையில வந்து அவர் வந்து வேலை செஞ்சு, அதாவது சொந்த டீ கடை வச்சுக்கிற அவர் வந்து இருக்கிறாரு. டீ கடை வச்சதெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சரி
அந்த மாரி ராஜேஷ் சார் வந்து கண்டிப்பா வந்து ஒரு லட்சாதிபதியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோடீஸ்வரனோ அவரு கீழே ஒரு பல லட்சாதிபதியை உருவாக்குற போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்புக்கு நன்றி சார். கண்டிப்பா வந்து ஒரு சீட்டுக்கு அதான் சொல்லணும், நான் சொன்ன மாதிரி ஒரு சீட்டு கட்டுறதுக்கு வந்து ஓடுவாங்களா அது இருப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 1000 ரூபாய் நம்ம உதவி பண்ணிட்டு தயவு செய்து ஒரு 25 பேர் 30 பேர் இந்த வாய்ப்பை கொடுங்க. நண்பர்கள் புரிய வைங்க. இது ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். 2வது ப்ராஜெக்ட் போனா அதுல அவ்வளவு பெரிய இன்கம் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்பான்சர் இன்கம் ஏகப்பட்ட சார் சொல்லும்போது, பாப்பு சார் சொல்லும்போது ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்கிறாரு பாருங்க. நான் ஒரு 24,500 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறேன். இது ஸ்பான்சர் இன்கம் டெய்லி வரும், நமக்கு வாரம் 2 தாட்டி வரும். யாரும் சார் நம்மள வந்து 100 ரூபாய் யாராவது கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி நண்பர்கள்ட்ட புரிய வச்சு பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ அச்சுதன் சார். நல்ல மெசேஜ். வெளியே வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. சார் சொன்ன மாதிரி இன்னொரு ஞாபகம் வந்தது. நான் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்துட்டு இந்த பட்டாசு பண்டு எல்லாருக்குமே தெரியும், அதை நடத்தினவன் ஃபைனான்ஸு. ஸோ இந்த பட்டாசு பண்டில் மாதம் வந்து 1000 rupees கலெக்ட் பண்ணுவேன். 12,000 கலெக்ட் ஆகும். அவங்களுக்கு பட்டாசு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 சவரம் அந்த காயினு கோல்டு 1/2 சவரம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான்வெஜ். அன்னைக்கு அவங்க வந்து நான்வெஜ் 1 கிலோ சிக்கனா இருக்கலாம் இல்ல மட்டனா இருக்கலாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை என்னால பண்ண முடியாம அவ்வளோ பிரச்சனைல போய் நான் மாட்டுவேன் லாஸ்டா. பாருங்க, அப்போ ஒரு 1000 rupees இன்னைக்கு ஒரு ஆள் ஜஸ்ட் 1000 rupees கொடுத்து என்ட்ரி ஆயிட்டு உள்ள வந்து இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை இன்னொரு நபருக்கு கொடுக்கறது மூலயமா இவரோட லைஃப் செட்டில் ஆகுதுங்க, பரம்பரையே செட்டிலுங்க. இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்டுமே பண்ணாத ஒரு ஹிஸ்டரியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வரலாறு உருவாக்கப்பட்டது. இந்த வரலாற்றுல யாரெல்லாம் பங்கு பெறுறாங்களோ அது சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு 1000 பேருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ எங்கேயுமே வந்துட்டு 100% வந்து எந்த ஒரு பேங்க்லயுமே சரி, நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துமே கொடுத்தோம் அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஸோ ப்ளீஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்பான்சர் ரோல தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நினைவூட்டுவேன். ஸ்பான்சர் மிஸ்டேக்ஸ் இல்லாம 1020 rupees கையில வாங்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா அதை கொடுக்குற வரைக்கும் இன்னைக்குமே இப்பவுமே வந்துட்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு பணத்தை வாங்காம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மாறணும்ட்டு சங்கர் சார் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காரு. இதை எப்படி வந்து இன்னும் பர்ஃபெக்டா இதை வந்து கொண்டு போலான்ட்டு இம்மிடியட்டா அவங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கிற மாதிரியும் பிளான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுவும் வந்து நமக்காக வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ரெடி ஆகணும். ரெடி ஆகாம நாம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதும், நிறைய பீப்புளுடைய லைஃபை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தப்பா எடுத்துன்னு போய் சேர்த்துட்டு அவங்க லைஃபும் வந்து இதுக்குள்ள வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவங்க கையில எடுத்துன்னு போய் கொடுக்குறீங்க. நீங்க ஸ்பான்சர் ஆகிய நாம எல்லாருமே புது நபர்கள் கொடுக்குறோம், ஆனா முழுசா போய் சேரல. அவர் இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போறாரு. அப்போ எனக்கு எதுவும் புரியல என்ன எப்படின்ட்டு. அடுத்தடுத்து வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பர்ஃபெக்டா நமக்கு வந்து கிடைக்க போகுது. அதுல இருந்து அடுத்து நம்ம எல்லாமே பிசிக்கல் மீட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு கொஞ்சம் கவனமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அரக்கோணம் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். நான் வந்து மே மாதம் 17ஆம் தேதி இந்த ப்ராஜெக்டில் இணைஞ்ச 12 பேர் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிட்டேன். என்னுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரையும் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறது தான் என்னுடைய எய்மு. அதுக்கான வேலையை நான் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு நேற்று 4 பேருக்கு நான் என்னை சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்குன 4 பேருக்கு முதல்ல இதை எப்படி பண்ணணும் என்னன்றது விளக்கம் கொடுத்தேன். அந்த 4 பேரும் கம்பல்சரி அவங்களுக்கு, அதாவது நான் எதுக்காக சொல்ல, அந்த ஜூம் ஆப்பே இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு ஜூம் ஆப்பு டவுன்லோட் பண்ணி எப்படி பார்க்கணும் என்னன்றது லிங்க் அனுப்பி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதில் ஒருத்தர் வந்து ரெகுலராக எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க, வீடு வீடாக போயிட்டு பேக்கெட் பண்ணி பல்காக வாங்கி எடுத்துன்னு கொடுக்குறவங்க ஒரு லேடி. இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரிங் நகையை வச்சுக்கிற சின்ன ஒரு கடை வச்சுருக்காரு. அவர் என்ன சொன்னார், இது நான் விளக்குன உடனே நான் வந்து இதை ஆஃபீஸாகவே மாற்ற போகிறேன், நான் ஸ்டிக்கர் போட்டு வெளியே ஓட்டிட்டு இது என்னன்னு அடுத்தவங்க கேட்குற அளவுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு நான் கொடுத்த மோட்டிவில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் இல்லை
நான் இணைஞ்சி 12 பேர் கொடுத்தது அது மூலியமாகவும் நான் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் கலந்துருக்க அளவுக்கு நான் இதில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கொடுத்துக்கிற நபர் எல்லாமே 12 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கலந்துருக்காங்க. ஒவ்வொரு தாலுகா வைஸ் கொடுத்துருக்கேன், ப்ரொஃபஸர்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கலந்து தான் அந்த 12 பேர் உருவாக்கிறேன். அந்த 12 பேரும் 12 பேர் கொடுக்குற அளவுக்கு ஒரு நபர் 12 பேர் கொடுத்தா அப்போ 12 பேர் கொடுக்கும்போது 144 பேர் வராங்க. அந்த 144 பேரும் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீ கொடுக்குற நபர் கம்பல்சரி இது பணம் போட்டு பணம் எடுக்கிற பிஸ்னஸ் கிடையாது. ஒரு உதவி பண்ணா கண்டிப்பா உனக்கு உதவி கிடைக்கும். அந்த உதவி எப்போ கிடைக்கும்னா குறைஞ்சது 6 மாசம் ஆகும். போட்ட உடனே எனக்கு 1000 ரூபாய் போட்ட உடனே வந்துடும்லாம் சொல்ல முடியாது. 6 மாசம் மேக்சிமம் ஆகும். அந்த 6 மாசத்துல 20 நாள்லயும் வரலாம், 30 நாளையும் வரலாம், 45 நாள்லயும் வரலாம். அது சிஸ்டத்துடைய ஸ்பீடு பொறுத்து தான் அமையுமே தவிர பணம் போட்டால் உடனே வந்துடும்ன்றலாம் அந்த நினைப்பு விட்டுட்டு டெய்லி நீங்கள் ஜூம் கவனிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஜூம் லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லி உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சார் நான் இந்த அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அந்த கடை அங்கே தான் ஒரு ஷோரூம் போயிட்டு கண்ணாடி ரூம் வச்சு அந்த ஸ்டீல் கவரிங் கோல்டு கவரிங் வச்சுருக்காரு. நான் குறைஞ்சது ஒரு 5 பேர் 6 பேர் இங்கே வர வைக்கிறேன் சார், அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு 4 பேர், இந்த 12 பேரை நான் முடிக்க வைக்கிறது தான் என்னுடைய தலையால நோக்கமாக வச்சிருக்கேன் சார். என்னுடைய டாப் லீடர் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார், என்னுடைய அப்ளைன்னு மிஸ்டர் ஜீவனேசன். நன்றி, வணக்கம் சார். அருமை சார், அருமை, நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப பிரமாதமா இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த டூப்ளிகேட் வந்து போகணும். அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இதே போல நம்ம எல்லாருமே வந்து செய்யணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு ஷேர் வந்து பண்றேன், அதுக்கப்புறம் ஓகே இதை பாருங்க. இன்னைக்கு சார் இவர் வந்துட்டு அரக்கோணம் கிருஷ்ணமூர்த்தி சார், அவருடைய ஆபீஸ் வந்துட்டு நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷா வந்து மாத்தியாச்சு. அவருடைய பைக்ல இந்த ஸ்டிக்கர் வந்து வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்ட்டு என்னுடைய மனைவியோட ஷாப்பை வந்து டோட்டலா இந்த மாதிரி மாத்தி, ஸோ அதுக்குண்டான வேலைகள் வந்து இன்னைக்கு நான் வந்து போயிட்டு அதுக்குண்டான வேலைகள் நான் பார்க்குறேன். இது என்ன நம்மளுக்கு வந்து சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டரும் இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் சின்னதா இருந்தா கூட போதும், ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டரும் 12 பேர் உங்க கையில இருக்காங்க. அந்த 12 பேரையும் உங்க ஆபீஸ்ல வர வச்சு, அவங்களுக்கு நியர்பை இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க அங்க வர வச்சு அவங்களுடைய ரெஃபரலை கொண்டு வந்து நீங்க இங்க உட்கார்ந்து இந்த பிரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி ஜூம்குள்ள வர வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இமீடியட்டா நீங்க வந்து பாருங்க. நீங்க வந்து ஒரு ஆபீஸ் வந்து உருவாக்குங்க. பிசிக்கல் மீட்டிங் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம்னு நீங்க நினைங்க. இன்னைக்கு 260 பேர் இருக்கும் சிஸ்டம் ப்ரொமோட்டர். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மைண்ட் செட். ஏன் திருவண்ணாமலையில இருக்கிற ராஜேஷ் சாருக்கு மட்டும்தான் இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்ல அரக்கோணம் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா, இல்ல எனக்கு வேலூர்ல எனக்கு மட்டும் கொடுத்துருக்கா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 270 பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 270 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர். ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஊர்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஆபீஸை வந்து உருவாக்குங்க. ரொம்ப பர்ஃபெக்டா 100% சேஃபா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ராமலிங்கம் சார் வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி இமிடியேட்டா அடுத்த நாளே திருச்சி மீட்டிங் முடிஞ்சு அடுத்த செகண்ட் அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, என்ன பண்ணலாம், அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம், ரொம்ப அழகா ஜி.கே. சாமி சார் மூலயமா இது வந்து எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. சங்கர் சார் எல்லாருமே குழுவா சேர்ந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியாச்சு. ஸோ இமிடியேட்டா நீங்க அந்தந்த ஊர்ல நீங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ நியர்பை நீங்க வந்து நீங்க ஸ்பான்சர் பண்ணிருப்பீங்க உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள வச்சு ஆபீஸ்க்கு வர வைங்க. வெளியே யாராவது இருந்தாங்க உங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர்ல, அந்த 12 பேர்ல வெளியே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ப்ரொமோட்டர் ஆக்கி அவங்கள ஆபீஸ் ஓபன் பண்ண வைங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல வர வச்சு ஆபீஸ்ல ரெஃபரல் எடுத்தீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல ஈஸியா வீக்லி நீங்க வந்துட்டு பிசிக்கல் மீட்டிங் ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சங்கர் சாரோட போர்ட் மீட்டிங் வந்து அதுல கனெக்ட் ஆகும். யார் வந்து ஒரு 100 பீப்புளுக்கு 200 பீப்புளுக்கு நீங்க வந்து பிசிக்கல் மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்களோ அங்க மிகப்பெரிய டீம் லீடர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வாரம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே சங்கர் சார் வந்து போர்ட் மீட்டிங்கே வந்து லைவா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து ரெடியா இருக்காரு. ஸோ எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திங்க் பண்ணுங்க, ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டரும் ஒரு ஆபீஸ் இருக்கணும், அந்த இடத்துல ரெகுலரா பிசிக்கல் மீட்டிங் நடக்கணும்.
பர்ஃபெக்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிசிக்கல் மீட்டிங் நீங்க ரன் பண்ணணும், நம்ம எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா அந்த மீட்டிங் அந்த ஹால்லயே இது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இதுதான் உண்மை. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்களே வந்து ரெடி ஆகுங்க. ஒரு 2-3 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடையாது. திருவண்ணாமலை ராஜேஷ், வேலூர் வித்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் அரக்கோணம். இப்போ இவங்க 3 பேர் மட்டும்தான் இப்போ வந்து தெரியுது. அப்ப இன்னும் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்க ரெடி ஆயிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இடம் நான் இங்க பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மணப்பாறையில வந்துட்டு அனந்தவல்லி மேம் அவங்க ஃபேமிலியே வந்துட்டு ஒரு ஆபீஸை வந்து நாங்க நேர்லயே போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு ஆபீஸ் வந்து இன்னைக்கு 2 பேரை வந்து நியூ பீப்புளை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அவங்க நமக்கு வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இதை வந்து கவனிக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் இதை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. தேங்க்யூ. இந்த சிஸ்டம்க்கு எந்த அளவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க தலைமுறையே செட்டில் ஆகும் அப்படின்றது தான். சிஸ்டம்னா நாம தான் ஒன்று சேர்ந்து இந்த ஒவ்வொரு நாளும் அந்த 12 பேருக்கு நான் வாய்ப்பை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான். தேங்க்யூ. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து யாராவது சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்து முருகன் சார் நீங்க பேசலாம். ஏபிசி முருகன் சார். ஆகஸ்ட் 15 1000 பேருக்கு உண்டான சார் கேக்குதுங்களா? பார்த்தாச்சு. எஸ் சார் கேக்குது சார். இந்த ஒரு வாரமா ஒரு ஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பாக்கியராஜ் சார் பிஸியாவே இருக்காங்க. ஓகே, ஆமா சார், அந்த திருச்சி மீட்டிங்காக பிஸியா தான் இருந்தாரு. சோ இன்னைக்கு மறுபடியும் அதை வந்து ரிட்டர்ன் வந்து பிளேஸ் பண்ணுங்க, அதை வந்து சரி பண்ணலாம். நேத்துல இருந்து ஆர்கனைசர் டீமும் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதை வந்து கிளியர் பண்ண போறோம். சரி, நல்லதுங்க சார், நல்லது சார். அதை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட் சார், நன்றி சார், நன்றி. ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் ஜூம்ல வந்துட்டு ஜூம்லன்ற அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். நல்லது சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சுபாஷ் சார் நீங்க பேசலாம். சார் என் பேர் சுபாஷ், நான் கோயம்புத்தூர். எஸ் சார். என்னோட அப்ளிகேஷன் வந்து டாக்டர் தயாரமுத்து சார். குருவே விஜய் சிசினா மாறிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் 23 டைரக்ட் போட்டிருக்கேன். சூப்பர். டோட்டலாக 25, அது 2 ரீபர்த்து. என்னோட டைரக்ட் பார்த்தீங்கன்னா 23. நான் எப்படின்னா திருப்பி வந்து நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருக்கேன். ஒரு 1000 நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கேன். ஒன்லி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்காக வெயிட்டிங். அது இருந்ததுன்னா என்னால் பப்ளிக்காக கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். ஓகே. கார்ட்ஸ் அடிச்சிருக்கேன், ஒரு 1000 கார்டு, விசிட்டிங் கார்டு 1000 அடிச்சிருக்கேன் நம்ம பிளானை போட்டு பின்னாடி. ஓகே. என்னோட ஆஃபீஸ்லேயுமே ஃப்ளக்ஸ் வச்சிருக்கேன், ஒரு 3-4 ஃப்ளக்ஸ் வச்சிருக்கேன், ஒரு போர்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார். மீட்டிங் என்னால் எடுக்க முடியும். ஓகே சுபாஷ் சார், இப்போ இமிடியேட்டா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த 23 பேரும் நீங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க. உங்க மேல இருக்கிற லீடர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு, சங்கர் சாரையும் நீங்க வந்து கேட்டு, ராமலிங்க சார்கிட்டையும் கேட்டு, அந்த 23 பேரையும் ஒரு டைமுக்கு நீங்க அசம்பிள் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஜூம் டைம் வந்து கேளுங்க. அப்பாயின்மெண்ட் 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் போதும். ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பேசணும், உங்க டீமுக்கு என்ன தேவைப்படுது, அப்ப நீங்க அடுத்து நீங்க எப்படி வந்து அதை வழி நடத்தணும், அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை பாருங்க, நீங்க அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க வந்து கேட்க. அதுல 23ல 11 பேர் லேடிஸ் சார். அந்த 23 பேரும் ஷார்ப்பா ஆகணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி வந்து நீங்க எடுக்கலாம் இனிமே. ஓகே, நன்றி சார். நன்றி. என்னோட வருத்தம் என்னன்னு கேட்டா சார், இதுல வருத்தத்தை நான் தெரிவிச்சிடறேன், தயவு செஞ்சு அதை யாரும் தப்பா எடுக்க வேண்டாம். சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஆட் பண்றோம் சரிங்களா, அவங்களுக்கு கண்டினியூஸா ஸ்டிக்கர் நிறைய போகுது. எனக்கே அந்த பிரச்சனை இருக்குது. இல்ல என்னன்னு சொல்லுங்க, மாத்திக்கலாம். ஸ்டிக்கர் சார், ஸ்டிக்கர் தயவு செஞ்சு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாங்க சார். ஸ்டிக்கருக்கு குரூப் கிரியேட் பண்ணிட்டு எங்களை விட்டுருங்க, நாங்க வாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மெசேஜ் ஸ்டிக்கர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாங்க, ஸ்டிக்கர் அனுப்புறாங்க பாத்தீங்களா, வாழ்த்துக்கள் மெசேஜ். ஆமா, யார் இப்ப என்னவே சொல்றீங்க, இவனை அப்ரிஷியேட் பண்றீங்க, என்னை வந்து கூட்டு பேசுற வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அது பண்றது கிடையாது. ஸ்டிக்கர் அனுப்பிவிட்டா ஸ்டிக்கர் பாக்குறாரா இல்லையா எது தெரியறது இல்லை. எல்லாரும் பயங்கரமா சங்கடப்படுறாங்க சார். ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா தொலைவிட, நேற்றுக்கு மீட்டிங் ஜூம் மீட்டிங் 11 மணிக்கு வர சொல்லி வைக்கிறீங்க, 11 மணிக்கு வர்றதுக்கு எனக்கு லிங்க் தவிர அது அவ்வளவுதான் தொலை வேண்டியது இருக்கு.
ஓகே சரி. பல தடவை சொல்லியாச்சு, பல யாரும் கேட்க மாதிரி இல்ல. நான் இது இல்ல இதுக்கு மேல வாட்ஸ்அப் இது குரூப்ல வந்ததுன்னா நான் கண்டிப்பா நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. உங்க போன் கெப்பாசிட்டி கம்மி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சார். எல்லாரும் ஐபோன் 5G போன் வச்சிருப்பாங்களா? இருக்கிறத வச்சு ஓட்ட முடியும். சரிங்க சார், அவங்களுடைய உணர்ச்சியை வந்துட்டு அது மூலமா தெரியப்படுத்துறாங்க. வேண்டாம் சார், நான் என்ன சொல்றேன், முச்சா பண்ணிட்டு வேண்டாம் சார், இது சரி பண்ணிக்கலாம், தனியா கொண்டாடுறேன் நான். ஓகே ஓகே, புரியுது. அதை நம்ம வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது வராம கவனமணி ஜோக்கு தான் சார். அதான் சொல்ல குடிக்காதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போய் சொல்றதுக்கு யாரு தயாரிக்கிறாங்களோ அது 8 கம்பெனிக்கு போய் சொன்னா வேலை முடிஞ்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்குது மெசேஜ். ரைட் சார் பாத்துக்கலாம் சார். நான் கூட முன் வச்சுக்கிறேன், பாருங்க சார். பாத்துக்கலாம் சார், கண்டிப்பா பாத்துக்கலாம். அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து இனிமே வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் பாக்குற மாதிரி, தேவையில்லாத ஒரு ஸ்டிக்கர்ஸ் வராத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. அது ஒரே ஸ்டிக்கர் தான் சார், 10 பேர் அதை தான் போடுறாங்க. அதை டெலிட் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்குது. இது ஒரு கான்வர்சேஷன் போகுது ஒரு அரை மணி நேரம் நேற்றுக்கு. நான் ஒரு பதில் சொல்றேன், திருப்பி அது ஒரு நேரமா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேலைக்கு சொல்லுங்க. ரைட் சார், பண்ணிக்கலாம் சார். தேவையான விஷயங்களை இனிமே வந்து கரெக்டா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நம்மளே உருவாக்குவோம். நன்றி. புகழ் சார், நீங்க பேசலாம். புகழ் சார் பேசுனதுக்கு அப்புறம் நான் சங்கர் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். சாரி, ரொம்ப நேரமா நானே கவனிக்கல சார். புகழ் சார், நீங்க சீக்கிரம். காலை வணக்கம் அனைவருக்கும். காலை வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து பூலேந்தி பேசுறேன் சார். நான் வந்து 28ஆம் தேதி மே 22ஆம் தேதி ஐடி லைசன் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு இங்கே 2 பேர், ஒருத்தர் அனுப்பிட்டாரு, இன்னும் அனுப்பி 1 வாரம் ஆச்சு. எனக்கு வந்து அவன் 28 வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அனுப்பிட்டாரு, இன்னொருத்தர் அனுப்பி இன்னும் அந்த ஸ்கிட் வந்துருச்சு. இது வரைக்கும் அவர் அனுப்பலை. 28 10 இன்னைக்கு 5-6 நாள் ஆச்சு. அவர் போன ரெஸ்பான்ஸே இல்லை சார். அது எப்படி தெரிஞ்சு பண்றாங்களா சொல்லாம பண்றாங்கன்னு தெரியல. அது வந்து அது கரெக்டாக தெரியப்படுத்தாம பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. அம்மா அவர்கிட்ட சொல்லாம எல்லாமே அவ்வளோ ஐடி போட்டுட்டு அவருக்கு வந்து இப்போ சொன்னால் தெரியா ஃபோன் எடுக்க மாட்டார் கிருஷ்ணருக்கு. அவருக்கு கீழே டெவலப்மெண்ட் பேர் வந்து சுரேஷுங்கிறதுக்கு ஃபோன் பண்ணால் அவரும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவர் 2 பேரும் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் எடுக்கிறாரு, நான் அந்த பேக்கெட் சொல்லிட்டு வச்சுறாரு, அவ்வளோதான். அது மாதிரி புரிஞ்சுணர்வு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது சார். ஐடியை போட்டுறாங்க, போட்டு விட்டு அவங்களுக்கு சரியாக தகவல் கொடுக்காம ஐடி போடுற மாதிரி தெரியுது. ஐடி போட்டு ஒரு உறுப்பு தெரியப்படுத்தணும், ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்றது, அவளுக்கு வந்து எந்த வித புரிதலும் இல்லாமல் தெரியுது. ஐடி போட்டு விட்ட மாதிரி அப்படியே விட்டுறாங்க. அவளுக்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்யணும், பேமெண்ட் எடுத்துடுறாங்க, திருப்பி சென்டிங் இது 2மே ப்ராப்ளம் இருக்குது தெரியுது சார். அது மாதிரி எனக்கு போய் நான் 28ஆம் தேதி நான் அந்த டேட்டுக்குள்ளே வந்து நான் ப்ரொமோட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு 2 ஐடி அப்ரூவ் ஆகலை. ஆனால் எனக்கு கீழே ஒருத்தர் சேர்த்து விட்டு அவர் ப்ரொமோட் ஆகிட்டார். அவர் பேர் வந்துருச்சு, ப்ரொமோட்டருக்கு பேர் அறிவிச்சுட்டீங்க. என் பேர் வரவே இல்லை. என் பேர் இப்போ நேற்று தான் வந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்டேஜில் நான் முடிச்சிட்டேன்னா, நீங்கள் சொன்ன லாஸ்ட் டேட்டு முடிச்சிட்டேன்னா 12 பேர் முடிச்சாச்சு. ஆனால் என் பேர் வரவே இல்லை. அது எங்க மிஸ்டேக் கிடைக்குதுன்னு தெரியல. இல்ல புரியுது சார், நீங்க சொன்னதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு வந்து சொல்லி புரிய வச்சு கரெக்டா வந்து இதுக்குள்ள ப்ரொமோட்டர் ஆயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா புரியாதவங்க பணத்தை வாங்கிட்டு காணாம போயிடுறாங்க. சரிங்க சார், அதுக்குண்டான ஸ்டெப் வந்து எடுத்திருக்காரு சங்கர் சார். என்ன பண்றது? ஓகே, அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காரு சங்கர் சார். பாருங்க, நான் நல்லா போயிட்டு சுருப்பு, அதாவது சரியான பிளான். ராமணி சாருக்கு வந்து இந்த காலை வணக்கத்துல வந்து காலை நேரத்துல வந்து கோடி நன்றி தெரிவித்து பல குடும்பங்கள் வாழ போகுது. இது அவரோட வேலையை அவரோடு சரியாக செய்தார், சிறப்பாக சென்று கொண்டிருக்கும். இது ஒரு சில பேர் செய்த தவறுகளால் கம்பெனிக்கு இது என்ன சொல்றது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பிறகு இருக்குது. கரெக்டாக வேலைக்கு இது வந்து என்ன ஒரு செகண்ட், அந்த வேலை பெரிய வேலையே கிடையாது. அவரவரு கரெக்டாக வேலை செஞ்சுட்டாங்கன்னா சிறப்பாக போயிட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. ஸோ இதை வந்து எல்லாமே சரி பண்றதுக்குண்டான ஸ்டெப் வந்து எடுத்தாச்சு. சங்கர் சார் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இதை பத்தின திங்க் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லபடியா எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் வந்து சங்கர் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் சார். ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சிட்டேன், சாரி. நத்திங் சார், நத்திங். தேங்க்யூ பாபு, தேங்க்யூ டு ஆல். ஆக்சுவலாக வெயிட் பண்ண கொஞ்சம் லேட்டாக உள்ள வந்துட்டேன். நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்றனால தான் நான் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணேன், கோஹோஸ்டுக்காக. சந்தோஷமான செய்தி என்னன்னா, எல்லாரும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதுவும் பாபு சாருடைய ஹோஸ்ட் சூப்பராக இருந்தது இன்னைக்கு. இதுதான் நம்மளோட பலம். அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளை அசைக்க யாருமே இல்லை சார். அதுவும் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வேற லெவலில் கொண்டு போகும். தவறு நடந்துச்சு, நான் சிஸ்டம்ல புரிதல் இல்லாம அப்ரூவல் கொடுக்காம
இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மே மாதம் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அது நம்மளால தான். அதே மாதிரி சிஸ்டமும் தப்பு பண்ணிடுச்சு. இது ரெண்டுமே பண்ண விதம் மே 30 வரைக்கும் இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு பெரிய தலைவலி. இந்த இன்ஆக்டிவ் ஐடி, இந்த டிரான்சாக்ஷன் ட்ரீ சரியில்லாதது, இதெல்லாம் போட்டு நம்மளை படாத பாடுபட்டுச்சு. நானும் நம்ம டீமை வச்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரம் காலம் தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து சாதாரணமாக 4+3 = 8, அந்த 8 ரப்பரால் அடிச்சுட்டு 7 அப்படின்னு போடுற விஷயம் இல்லை. இது ஒவ்வொரு டீயாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு கிளியர் பண்ணணும். அதுக்கு தான் நான் போன வாரம் ஜூமில் சொல்லியிருந்தேன், மக்களுடன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரப்போகிறோம் உங்ககிட்ட. அந்த திருச்சி ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஒன்று, அதற்கு நேற்று வந்து ஒரு 28 வாலண்டியர்ஸ் நம்மளுடைய ஆர்கனைசர்ஸ் வந்து சிறப்பாக அந்த பணியை செஞ்சுருக்காங்க. அந்த பணியை செஞ்சுட்டு இன்னைக்கு நான் அந்த 250 300 ரெக்கார்டோ பண்ணியிருக்காங்க. அந்த 300 ரெக்கார்டில் என்ன குறைகளோ அதை இன்னைக்கு லிஸ்ட்டு எடுத்து ஒவ்வொன்றா நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எல்லாருமே அந்த வேலை அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பணி முடிஞ்ச உடனே அதிகபட்சம் 30 நாளுக்குள்ள எல்லாருடைய விஷயமும் பிரச்சனை தீந்துரும். இன்ஆக்டிவ் வந்து இனிமேட்டு வராது. ஆக்டிவ் கோடுக்கு இப்போ கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் மாற்றியாச்சு. இனிமேட்டு 1 சென்ட் 2 ரிசீவ்டு வாங்குறவங்க மட்டும்தான் ஆட்டோ ஃபில்ட்ரியில் வந்து உட்காருவாங்க. அவங்க வெயிட்டிங்லேயே இருப்பாங்க கேட்டில். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதிலிருந்து கோடு அட்டாச் ஆகி, ரிசீவ்டு கோடு அட்டாச் ஆகி நேராக ட்ரீயில் வந்து உட்காருவாங்க. அப்போ இனிமேட்டு எனக்கு ரிசீவ்டு கோடு வரல அப்படின்ற பேச்சு இனிமேட்டு இருக்காது. இன்னைக்கு சேர்ந்தவங்களுக்கு 3 நாளில் ரிசீவ்டு கோடு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த நம்ம கீழே வர 2 பேர் மூலியமா நமக்கு போட்ட 1000 ரூபாய் டொனேஷன் பண்ண 1000 ரூபாயும் நமக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரியும் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகிற அளவுக்கு நம்ம சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ஈஸியா உருவாவாங்க, இன்னும் அதிகமா உருவாவாங்க. அப்போ நம்மளுடைய 1000 சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்ன்றது ஈஸியா இருக்கும். அநேகமா இந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த கோடிங் வந்துடும் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா இன்னும் பயங்கர ஃபாஸ்டாக இருக்கும். இது ஒரு செய்தி உங்களுக்கு. இன்னொரு செய்தி, நம்மளுடைய அமைப்பின் பேரு நல்லதே நடக்கும். இதுதான் நம்மளுடைய ட்ரஸ்ட் நேம். பேன் கார்டு வந்து இன்னும் ஒரு 4-5 டேஸ்ல வந்துடும். ட்ரஸ்ட் இருந்தாலும் நம்மளுடைய திட்டங்கள் மாறாது. ட்ரஸ்ட் வந்தாலும் ட்ரஸ்ட் மூலியமா பணம் வந்து யாருக்கும் போகாது. அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். ட்ரஸ்ட் என்பது நம்மளுடைய திட்டங்களை பாதுகாக்கவும், நமது மக்களை பாதுகாக்கவும், நமது மக்களுக்கு நல்லது செய்யவும். எஃப்டிசி ஐடி வருது இல்லைங்களா? இது வரைக்கும் எஃப்டிசி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி நம்ம ஒன்று உருவாக்கி இருக்கோம் இல்லையா? அந்த ஐடிக்கு வர்ற வருமானம் ட்ரஸ்ட்டுக்கு வரும். அந்த வருமானத்திலிருந்து எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அது முறையா செய்யப்படும். திருச்சி ஃபங்க்ஷன் அக்கௌண்ட்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் 2-3 பில்லு வரல, கேட்டிருக்கேன். அது வந்தவுடனே நாளைக்கு ஜூம்ல நீங்க கொடுத்த 1000 ரூபாய்க்கு கணக்கு வழக்குகள் வந்து நாளை ஜூம் இல்லை நாளை மறுநாள் ஜூம்ல எல்லாமே லிஸ்ட் போட்டு நான் வெளியிடுவேன். பாருங்க, அதுல ஏதாவது உங்களுக்கு குறைகள் சந்தேகம் தான் தாராளமா கேட்கலாம். ஏன்னா நீங்க எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள். ஒரு குடும்பத்துல கணக்கு வழக்கு பார்க்கணும்னா எல்லாமே நீங்க அதுல உங்களோட சஜஷன்ஸ் இருந்தா சொல்லலாம். ஸோ நம்மளோட அமைப்பும் நல்லதே நடக்குன்னு வந்துருச்சு. இனிமேட்டு நல்லதே நடக்கும். நம்ம பாசிட்டிவா பேசிட்டு இருக்க போறோம். ஒவ்வொரு விஷயங்களும் ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்ட விட பிறகு பிசிக்கல் மீட்டிங் மிகப்பெரிய அளவில் நடக்கும். பீப்புள் டு பீப்புள் தான், பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் தான். எந்த பணமும் ட்ரஸ்ட்டுக்கு வராது. நம்மளுடைய நான் கொண்டு வரப்போகிற 5 திட்டங்களுமே சரி. இப்போ 2வது திட்டம் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணிட்டேன். 3வது திட்டம் ஜனவரி 17. எல்லாமே பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் தான். எந்த கம்பெனிக்கும் வராது, எந்த ட்ரஸ்ட்டுக்கும் வராது. ட்ரஸ்ட்டும் 1000 ரூபா போட்டு தான் ஒர்க் பண்ணும். ட்ரஸ்ட்டும் $50 போட்டு தான் கிரிப்டோக்கு ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி ட்ரஸ்ட் என்பது நம்மை பாதுகாக்க, நம்ம ஒரு குடும்பங்களுக்கு வந்து ஒரு அரணாக இருக்கும். மிகப்பெரிய அரணாக இருக்கும். மிகப்பெரிய நல்ல பேர் எடுக்கும். எல்லாருமே உறுப்பினர்கள் தான். அதுல வந்து ஆபீஸ் பேரட்ஸ் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ரெகுலர் மீட்டிங் நடக்கும், திட்டங்கள் வகுக்கப்படும், பல ஊர்ல ஃபங்க்ஷன் நடத்தப்படும், அன்னதானம் நடக்கும், ஷூரா நடக்கும். ஒரு கவர்மெண்ட் எப்படி
இந்து அறநிலையத்துறை சார்ந்த கோயிலில் அன்னதானம் பண்றாங்களோ, நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் மூலம் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் மூலியமா கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் அன்னதானம் நடக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ட்ரஸ்ட் வந்து முன்னிலை வகுக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் நிறைய ஐடி வரும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்புறவங்களுக்கு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஸோ இந்த மே மாதம் 30 நடந்த பிரச்சனை 80% சரி பண்ணியாச்சு. 80% ஆக்டிவா இருக்காங்க எல்லாம். இன்னும் மனசாட்சி இல்லாம இந்த ஸ்பான்சரை நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐடியா போட்டு அவன் போயிட்டே இருக்காங்க 1000 ரூபா வாங்கி டொனேட் பண்ணாம. இன்னிலிருந்து நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். எந்த ஸ்பான்சர் 1000 ரூபா வாங்கி டொனேட் பண்ணணும், அந்த ஸ்பான்சர் வந்து கண்டிப்பா ஐடி நான் வந்து 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு பிளாக் பண்ணிடுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளாக் பண்ணிட்டேன்னா அப்புறம் நிச்சயமா அவங்களால எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பான்சரும் கண்டிப்பா 2வது லெவல் வாங்கியிருப்பாங்க. நான் பிளாக் பண்ணின்னு வருத்தப்படாதீங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஸ்பான்சர்ஸ் தயவு செஞ்சு நீங்க போடுற ஐடியா 1000 ரூபா டொனேட் பண்ணிட்டு ஐடியா போடுங்க. நீங்க இந்த 12 பேர் முடிக்கணும்ன்ற டார்கெட்டுக்காக இது மாதிரி பண்றீங்களா, இல்லை வேணும்னே பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம விஷயம் நம்ம சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டர் கடமை நம்ம சிஸ்டத்தை பாதுகாக்கிறது. கஷ்டம்னா பேசுறோம், அந்த கஷ்டமே நம்மளால தானே உருவாகுது அப்படின்றத மட்டும் நீங்க ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டரும் உணருங்க. தப்பா நினைச்சிக்காதீங்க. எல்லா சிஸ்டம் ப்ரொமோட்டரும் இல்லை, யாரோ ஒரு 4-5 பேர் செய்யற வேலை தான் ஒரு 200 ஐடி. இந்த மாதிரி இப்ப வர ஐடியில 200 ஐடி இருக்கு. ஒரு 10 பேர் 10 ஸ்பான்சர். அது நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு அந்த 10 ஸ்பான்சரும் உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் டைம் தரேன். கஸ்டமர் கேர்ல வந்து தான் உங்களை வந்து ஏன் அந்த 1000 ரூபாய் பண்ண வைக்கலன்னு அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கே நீங்க 1000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கி இமிடியேட்டா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இல்ல அவரை எடுத்துட்டு வேற ஐடி அங்க போடுங்க. 2 days டைம் தரேன். அதே மாதிரி 15th வரைக்கும் இது எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது. 2 லெவல், 2வது லெவல்ல ஒரு ரிசிப்ட், ஏதாவது ஒரு ரிசிப்ட் வாங்கி இருந்தாலும் 2 பேர் முடிக்கலன்னா வர 15ஆம் தேதி லாஸ்ட், ஜூலை 15 அந்த ஐடி பிளாக் செய்யப்படும். 2 ஐடி கொடுக்காதவங்க கொடுத்துருங்க. சார் எனக்கு இப்பயே ரெட்ல காட்டுது, நான் இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல்லே வாங்கல, செகண்ட் லெவல்லே எனக்கு வாங்கல சார், நான் ரெட்டு காட்டுது. அது வந்து காஷன். அதை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம என்னைக்கும் பேச்சு மாற மாட்டோம். நம்ம அன்னைக்கு ஸ்டார்டிங் அன்னைக்கு சொன்னதுதான். ஒருத்தர் தன்னோட 1000 ரூபாய் போடுறாரு, நம்ம திட்டத்துக்கு வந்துடுறாரு, அவர் 2000 சம்பாதிக்கிட்டோம். பாவம், நம்மளை நம்பி வந்தாரு, ஒரு 2000 சம்பாதிக்கிட்டோம். செகண்ட் லெவலில் ப்ராஃபிட் வந்து அவருக்கு 2000 ரூபாய் இருக்கு. அந்த நேரத்தில் அவர் 2 கொடுத்துருக்கணும். அப்படிதான் நம்ம சொன்னோம். அதுதான் இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம். இப்ப நிறைய டைம் கொடுத்துட்டோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணலேருந்து சிரமங்களை ஃபேஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா கடந்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி நம்ம வாலண்டியர்ஸின் உதவிகளோடு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கோம். ஆனா இப்ப ஃப்ரீயா விடுறதுக்கான காலம் இல்லை. ஜூலை 15 லாஸ்ட். நீங்க உங்களுடைய டீம்ல யாரெல்லாம் 2 பேர் முடிக்கலையோ, 2வது லெவல் வாங்கியிருக்காங்க, 2வது லெவல் ஒரு 250 வாங்கியிருந்தா கூட, நான் இன்னும் முழுசா வாங்கல, எனக்கு இன்னும் 250 வரலாம் கிடையாது. ஒரு ரிசிப்ட் வாங்கியிருந்தா கூட இது கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால ஜூலை 15க்குள்ள இதை வந்து போட்டோம். சார் எனக்கு இன்னும் 2000 ப்ராஃபிட் வரல சார், ஒரு இன்ஆக்டிவிட்டிலாம் நிற்கிது, அந்த இன்ஆக்டிவிட்டியை நாங்கள் சரி பண்ணித்தரோம், நீ 2 பேரும் போடும். அதுக்கு தான் எங்களோட வாலண்டியர்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க நேற்றுல இருந்து. ஒவ்வொரு வீடு தேடி போய் ஃபோன் பண்றாங்க. ஸோ இது ஒரு விஷயம், நல்லா யோசனை பண்ணிக்கங்க. அடுத்தது மாபெரும் விழாவா அமைய போகுது. எந்த காவல்துறை வந்து நம்மளை வந்து தடுத்தாங்களோ, அவங்க தடுத்தது தப்பு கிடையாது. அவங்களோட கடமையை அவங்க செய்யறாங்க. யாரோ ஒருத்தர் மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டதை வச்சுக்கிட்டு அவங்க தடுத்தாங்க. தடுக்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே ஒரு தடையா இருந்தது, அமைப்பு ரீதியா இல்லை அப்படின்ற விஷயத்த ஹைலைட் பண்ணிக்கிட்டு அந்த தடையை வந்து பெரிய தடையா அவங்க மாத்திட்டாங்க. அந்த தடை கோயம்புத்தூர் மீட்டிங்ல இருக்காது. மிகப்பெரிய அளவுல பந்தோபஸ்தோடு, நமக்கு செக்யூரிட்டியோடு, ஒரு ஷூரிட்டியான பொருளாதாரத்தை நம்ம வந்து அங்க நம்ம குடும்ப நல விழாவாக நம்ம எடுக்க போறோம். நினைச்சு பாருங்க, 238 பேரே நம்ம எவ்வளவு ஹாப்பியானோம். ஒரு பிளான் மட்டும் தான் எடுக்கல அன்னைக்கு.
பிளான் மட்டும் தான் எடுக்கல, ஆனா எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுனீங்க. நான் அப்படியே அங்க நின்று கவனிச்சேன். நீங்க காவல்துறையிட்ட பேசும்போதெல்லாம் நின்று கவனிச்சேன். பயங்கர ஹாப்பியா இருந்தது. இதுதான் பலம், இதுதான் ஸ்பீடு கேஷன் பலம், இந்த சிஸ்டத்தின் பலம். ஸோ 238 பேருக்கு எல்லாமே பீப்புள், டீசென்டான பீப்புள். சான்ஸே இல்லை. நான் எவ்வளவோ மீட்டிங்ஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோ டீசென்டான பீப்புள், பர்ஃபெக்ட். ஒருத்தர் கூட சாப்பாடு விஷயத்துல கோபம் வரல. ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு வந்து கூட அவங்க கூட ரொம்ப கூல் ஆயிட்டாங்க. அவங்க அப்படியே அசோசியேட் ஆயிட்டாங்க அந்த ஃபேமிலியோட. ஸோ எவ்வளோ பேர் சந்தோஷமா. அப்ப அந்த 1000, 1500 பேர், 1400 பேர் வரும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஸோ அதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பி ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன், இப்போ சுபாஷ் சார் தைரியமா அடுத்த வாரம்லாம் நோட்டீஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பேன் கார்டு வந்த உடனே நானே சுபாஷ் சார் கூட சொல்லிடுவேன், நோட்டீஸை கொடுங்க சுபாஷ் சார்னு சொல்லிடுவேன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குரூப்பை வாட்ஸ்அப்ல, ஜூம்ல பாபு சார்கிட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்னுடைய டைம் நான் சொல்லிடுறேன், காலையில 10 சாயந்தரம் 4:30 வரைக்கும். ஏன்னா நான் மார்னிங் 5:30 to 7 டியூஷன் போயிடுவேன். இன்னைக்கு பிசிக்ஸ் கிளாஸ்ன்றதுனால சார் எடுத்துட்டு இருக்காரு, நான் வீட்டில தான் இருக்கேன், நான் போகல. ஏன்னா போன மாசம்லாம் நான் மார்னிங் டியூஷனே எடுக்கல. அதனால கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து சார் இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மாதிரி கேட்டவுடனே நான் இப்போ டியூஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா பசங்களுடைய எதிர்காலம். அதனால நான் 5:30 to 7 அங்கே போயிடுவேன். ஈவினிங் வந்து 5:30 போனால் 8:30 தான் வருவேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. இந்த 10 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு 20 minutes 25 minutes ஒரு நாளைக்கு 5 சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், 5 டாப் லீடர்ஸ், அவங்க கீழே இருக்கிற 12 பேரோ 14 பேரோ 15 பேரோ குரூப்பில் உட்கார வைங்க ஜூமில். ஏன்னா குரூப் கால் வேண்டாம், ஜூமில் உட்கார வைங்க. நான் ஜூம் உள்ள வரேன், நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம டீமுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுவோம். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பேசுவோம். எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓப்பனாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். டூரேஷன் கூட நான் சொல்கிறேன், யார் யாருக்கு எந்த நேரத்தில் வர வாய்ப்பு இருக்குது அதையும் சொல்லி மோட்டிவேட் பண்ணுறேன். நான் உண்மை தான் பேசுவேன். நான் வந்து அப்படியே சிஸ்டம் ரொம்ப பாய்ச்சிரும், 150 ஐடி தான் வருது அப்படின்னு. நான் 150 ஐடி வராது, 500 ஐடி 1000 ஐடின்னு எனக்கு வாய் வராது. எனக்கு கூட சில பேர் சொன்னாங்க, அந்த மாதிரி ஜூமில் சொல்லாதீங்க சார் இவ்வளோ ஐடி வருதுன்னு. இது வந்து நான் ஸ்டாப்பு. ஐடி வரலனாலும் இன்னும் 10 ப்ராஜெக்டை கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். அதுக்காகலாம் மறைக்கலாம் கூடாது. 150 ஐடினா 150 ஐடி தான் சொல்லணும். 230 ஐடி வந்தா 230 ஐடி தான் சொல்லணும். என்னுடைய ஆசை 1000 ஐடி டெய்லி ஸ்பீடு கேஷ் வரணும் சார். வந்துச்சுன்னா நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லாம் பயங்கரமா நடக்கும். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும், எல்லாமே நடக்கும் சார். வெயிட் பண்ணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாமே நெட்வொர்க் சார்ந்தவங்க, நெட்வொர்க் புரிஞ்சுக்கிறவங்க, நெட்வொர்க்ல ஈடுபட்டவங்க, தெரிஞ்சவங்க. ஒரு பேசிக் ஃபார்ம்லாம் என்ன சார், ஐடி வந்தாதான் சார் எதுவா இருந்தாலும். பணம் 1000 rupees வருது, இந்த 1000 rupees தான் மேல போய் எல்லாருக்கும் 3 லெவலுக்கு எல்லாருக்கும் போய் பிரியுது. அப்ப அந்த 1000 ரூபாயே வரலன்னா மேல இருக்கவங்க எப்படி பிரியும்? இதுதான், இது மட்டும், இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம களத்துல இறங்கணும். நம்ம குடும்ப விழா, நம்ம ஸ்பான்சர், இது உங்களை ஐடி எடுங்க ஐடி எடுங்க ஐடி எடுங்கன்னு சொன்னா அது கம்பெனியா இருந்தா நம்மளுக்கு சந்தேகம் வரும். ஐடி எடுக்க சொல்றாங்க, ஒரு ஐடிக்கு வந்து 500 ரூபாய் எடுத்துக்கிறாங்க, நம்மள போட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். இதுல எதுக்கு நம்ம ஐடி எடுங்கன்னு சொல்றோம்? ஸ்பான்சர் இன்கம். என்னுடைய எல்லா ப்ராஜெக்டும் ஸ்பான்சருக்கு தான் அதிக இன்கம் நான் கொடுப்பேன். உழைக்கிறவங்களுக்கு தான் ஊதியம் போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிஸ்ட் சிந்தனை. உழைத்தவனுக்கு ஊதியம் இருக்கணும், அதிகப்படியா இருக்கணும். அப்ப எவ்வளவு ஸ்பான்சர் நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவு இருக்கு வருமானம் சார். நம்ம சைக்கிள் வருமானத்தை கூட நம்ம மறந்து இந்த வருமானம் மட்டுமே போதும் சார். லட்சக்கணக்கில் வந்துட்டே இருக்கும் சார். அந்த சைக்கிள் பணம் முடியும் போது வரட்டும், பிரச்சனை இல்லை. அதனுடைய அடிப்படையில நீங்க ஒவ்வொருத்தரும் இருந்து ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பாபு சார் சொன்னாரு ஆபீஸ் லெஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு. சில பேருக்கு பினான்சியல் ஆஸ்பெக்ட் இருக்காரு. பாருங்க, ஜிகே சாமி சாருடைய ஒரு டீம்ல டீ கடைக்காரரு டீ கடையில இந்த பிளானை போட்டு டீ சாப்பிட வரவங்கிட்ட டீயே ஆத்திக்கிட்டு அப்படியே பிளானை சொல்றாரு.
அதுதான் இருக்கிற சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இருக்கிற பொசிஷன்லயே அதை சின்னதா கன்வெர்ட் பண்ணி, இதுக்காக நீங்க 50,000 அட்வான்ஸ் கொடுக்க வேணாம், அந்த செலவுலாம் பண்ணவே வேண்டாம். உங்க வீட்டினுடைய ஃப்ரண்ட் போர்ட்டிகோவோ இல்ல ஃப்ரண்ட் தாழ்வாரமோ ஏதோ ஒண்ணு, அது கூட நீங்க ஆஃபீஸ் அமைக்கலாம். சின்னதா ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரே ஒரு பிளேஸ் போட்டுடலாம், இதை மாத்தலாம். பணம் இருந்தா, இல்ல சார் எனக்கு பெரிய அளவுல பண்ண போறேன், எனக்கு நான் 200 ஸ்பான்சர் போடணும், 100 ஸ்பான்சர் போடணும்னா கண்டிப்பா ஆஃபீஸ் சின்னதா போட்டோம்னா அது இதுவா இருக்கு. தொடர்ந்து இந்த அமைப்பு ரீதியா நமக்கு வந்த பிறகு தொடர்ந்து நம்ம பிசிக்கல் மீட்டிங்ஸ், என்னால சண்டே மட்டும் வந்து எடுக்க முடியும். சண்டே வந்து ஒரு ஊரா போயிட்டு நம்ம பிசிக்கல் மீட்டிங் எடுக்கலாம். பிசிக்கல் மீட்டிங் எடுக்கிறவங்கள உருவாக்கலாம். கண்டிப்பா இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாமே பிசிக்கல் மீட்டிங் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க மக்களோட மக்களா பழகி மக்களுடைய சிரமங்களையும் நம்ம சிஸ்டத்தினுடைய சிரமங்களையும் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களால பிளான் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். டீச்சர்ஸ் குரூப்ல எஸ்பி ராஜா சார் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. நிறைய டீச்சர்ஸ் உருவாகிட்டு இருக்கோம். புதிய டீச்சரா வந்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா புதிய டீச்சர்ஸும் பிளானை பிசிக்கல் மீட்டிங் எடுக்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கிடலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த கட்டம் வந்து ஒரு முன்னேற்ற பாதையா நம்ம எடுத்து செல்லலாம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியமே இல்லை. 144 பேரை ஆக்கணும், இவ்வளவுதானே. அது என்ன ஆக்கணும்? அந்த 12 பேரை தான் நம்ம வந்து புரிய வைக்கணும், கூப்பிடணும். அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தா அந்த நெகட்டிவ் பாயிண்ட் பிளாக்கை எடுத்து விடணும். அந்த பிளாக்கை எடுத்து விடுறது உண்மையா இருக்கணும். ஏதோ சிஸ்டத்துக்காக பொய் சொல்லக்கூடாது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் அப்படின்னு அடிச்சு பேசுங்க. எப்பயுமே உண்மையை மட்டுமே பேசுவோம். அந்த உண்மை கண்டிப்பா நம்மள ஒரு 6-7 வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு நம்ம குடும்பம் செட்டில் ஆகும். குடும்பம் 1 வருஷம் 1.5 வருஷத்துல செட்டில் ஆயிடும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அடுத்து என்ன செய்யணும் எல்லா தேவைகளும் நிவர்த்தி செய்யப்படும் இந்த நம்மளுடைய தொடர் ப்ராஜெக்ட் மூலியமாக. அதனால எல்லாருமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி எல்லாத்தையும் டெவலப் பண்ணுங்க. நாட் ஓன்லி திங்கிங், யூ டெவலப் யுவர் செல்ஃப். டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரேம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பெஞ்ச் மார்க் பண்ணுங்க. பெஞ்ச் மார்க் வந்து சப்போர்ட் டூல்ஸ். இது யார்கிட்ட கேட்கலாம்? இது பாபு சார்ட்ட கேட்கலாமா? இது சங்கர் சார்ட்ட கேட்கலாமா? இது ராமலிங்க சார்ட்ட கேட்கலாமா? இது ஜிகே சார்ட்ட கேட்கலாமா? இது பாலு சார்ட்ட கேட்கலாமா? இப்படி இது டாப் லீடர்ஸ், இது மாதேஸ்வரன் சார்ட்ட கேட்கலாமா? நிறைய இது அதர் ஸ்டேட் கலக்கிட்டு இருக்காரு முனிராஜ் சார். ஸோ அந்த ஸ்டேட்ல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி மக்கள் வந்து வேல்யூ பண்றாங்க, அப்படி முனிராஜ் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாமா? இன்ட்ராக்ட் பண்ணுங்க. டாப் லீடர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சங்கர் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணும், பாபு கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணும் கிடையாது. டாப் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனந்தவல்லி மேடம் இருக்காங்க. லேடிஸ் ஆனந்தவல்லி மேடத்திட்ட பேசலாம். மேடம் எப்படி மேடம் பண்ணலாம், இன்னும் நல்லா கொண்டு போகலாம், எப்படி அப்படின்ற மாதிரி பேசலாம். ஸோ அது ஒரு இன்ட்ராக்ஷன் மூலியமா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஜூம்ல நம்ம பேச நினைச்சு இதெல்லாம் பேசிட முடியாது. அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும். ஏதாவது 2-3 கருத்தான் சொல்லுவோம். இப்ப இவரு அழகணும் ராமலிங்க அண்ணன் பாருங்க, அழகா பண்ணியிருக்காரு. அந்த 12 பேர் எப்படி கொண்டு வராரு பாருங்க. ஒவ்வொருத்தரையா அப்ரோச் பண்ணி அவர் நிச்சயமா முடிச்சுடுவார். 144 நிச்சயமா இன்னொரு 10 தினங்களை அவர் சக்சஸ் பண்ணிடுவார். அது வந்து 12 கிடையாது, அது மேல போகும். கோயம்புத்தூர் மீட்டிங் உள்ள அவருடைய டீம்லாம், பாக்யராஜ் சார் டீம் வந்து சிறப்பான டீம். ஜீவனேசன் சார் எல்லாமே சாதாரண டீம் இல்லை. பாக்யராஜ் சார் நல்ல ட்ரெயின் அப் பண்ணிருக்காரு பாக்யராஜ், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி சுபாஷா டீம் எல்லாம் ஒவ்வொருத்தர் டீமும் அந்த மாதிரி ஆகணும். ஒவ்வொருத்தரும் சுபாஷா மாறணும். அதுதான் விஷயங்க. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு நாளைக்கு 1000 ஐடின்றது ரொம்ப எளிது சார். இங்கேயே 1000 ஐடி வந்தா அங்க இதுல கிரிப்டோல எவ்வளவு ஐடி வரும்னு நினைச்சு பாருங்க சார். இது வந்து 20 நாள் செய்யற வேலையை கிரிப்டோ ஒரே நாள் செய்யுது சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 20 நாள் நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கணும்னா, ஒரு வேலை செஞ்சு கிடைக்கணும், 20 நாள் உழைச்சாதான் அந்த 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா கிரிப்டோ என்ற ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனோம்னா 2 நாள் வேலை செஞ்சா 20,000 கிடைக்கும். ஆனா 2 நாள் வேலை செஞ்சா 20,000 கிடைக்கும். நம்ம ஓப்பன்ல விட்டோமா? இன்னைக்கு ஓப்பன்ல விட்டா வேர்ல்டு ஃபுல்லா என்ட்ரி போட தயாரா இருக்காங்க சார். எந்த சுயநலவாதிகளா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க சார். எனக்கு என்ன பேரம் பேசுவாங்க, ஓப்பன்ல விடுவாங்க. நம்ம அப்படி நினைச்சோமா?
ஒரு தாய் பிளானை வந்து டெவலப் பண்ணாம நம்ம அதை பண்ணக்கூடாது. மதர் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதர் பிளானுடைய ஹியூஜ் இன்கம் எப்ப கிடைக்கும்னா, அந்த ரீபத்து ஒவ்வொரு சைக்கிளும் வரும்போது 2வது வருஷம் வீடு கட்டின வருமானம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம பிளான் ஆரம்பத்துல ஸ்லோவா தான் போகும், தெளிவா சொல்றேன். ஆனா அதனோட ஸ்பீடு புல்லட் ட்ரெயின் மாதிரி. ஒரு 18 மாசம் 20 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் மாதிரி அது. அந்த நாள் வரும். அந்த நாளுக்காக தான் நம்ம எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. நான் சொன்னதெல்லாம் மனசுல ஏற்றுங்க. நான் சொன்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துங்க. நான் ஏதாவது சொன்னது உடன்பாடு இல்லைன்னா அதை நீங்க டிலீட் பண்ணுங்க. டிலீட் பண்ணிட்டு அதை எப்படி பாசிட்டிவா மாற்றலாம். சங்கர் சார் சொன்னது இது கொஞ்சம் எனக்கு உடன்படலை, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க மனசு சொல்லும். அதை ஏத்துக்குங்க, ஏத்துக்கிட்டு செயல்படுங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி நன்றி சார். உங்களுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து பர்ஃபெக்டா கொண்டு போனோம். உங்ககிட்ட இருந்து நிறைய பேருக்கு உண்டான இந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஜூம் மீட்டிங்கை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அவர்கிட்ட நீங்க தாராளமா நீங்க வந்து பேசலாம். அவங்கவுங்க டீமுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போதும், டைம் மட்டும் நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கொண்டு போகலாம். ஸோ இங்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 6:30 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து ராமலிங்க சாரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் சார் ராமலிங்கம் சார். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரொம்ப சங்கர் சாரோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருமே வர வர ப்ரெசன்டேஷன் நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்கோம். சங்கர் சார் சொல்ற மாதிரி என்ன ப்ராக்டிகலா மட்டும் பேசுங்க சார். எனக்கு சங்கர் சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் நைட்டு யோசிச்சேன். இப்ப வந்து சார் ஜூம்ல வந்தால் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருதுங்கிறத எல்லாருமே சொல்றோம், எல்லாருக்கும் நடக்குது. எல்லாருமே பிளான் வந்து சொல்றாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஜூம் வந்து கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க, வர வேண்டிய டயத்துல வர முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனில நான் பாபு சாரு எல்லாரும் வந்து ஒர்க் பண்றப்ப அந்த மாதிரி ஒரு நடந்தது. அதை சொல்றேன், அது வந்து சரியா சாத்தியமாங்கிறத மட்டும் பாருங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே எல்லா டைமும் வந்து சூட்டபிளா இல்ல, புரியுது. அந்த நம்மளுடைய ஸ்பெஷல் ஜூம்ங்கிறது 7:55 ஸ்டார்ட் பண்றது, அது காமன் ஜூம், அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்ரி 3 ஹவர்ஸுக்கு ஒரு ஜூம் கிளாஸ் ஜூம் ரூம் ஓபன் பண்ணணும். எவ்ரி 3 ஹவர்ஸ். இப்ப உதாரணத்துக்கு காலையில 9 மணி, அடுத்தது 12 மணி, அடுத்தது 3 மணி, அடுத்தது 6, இந்த மாதிரி 4 ஜூம் கிளாஸ் ஓபன் பண்ணுவோம். 4 ஜூம் கிளாஸ்லயும் டீச்சர்ஸ் டீம் என்ன பண்ணணும், அதுல வேற யாரு இருக்கு, அங்க வந்து எம்சி தேவையில்லை, யாருமே தேவையில்லை. 4 பேரை வந்து டீச்சர்ஸ் டீம்ல இருக்க ராஜா சார், பாக்கியராஜ், செந்தில் சார், சாரி ராஜா சார், பாக்கியராஜ் சார், அடுத்தது ஜிகே சாமி சார், இவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப உதாரணத்துக்கு 9 மணிக்கு மகாராஜனை அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும். மகாராஜன் வந்து 9 மணிக்கு ஜூம் எடுக்கிறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா ஷார்ட் போட்டுடணும். அப்ப 9 மணிக்கு என்ன பண்ணுவாரு, ஜூம்ல மகாராஜன் வெயிட்டிங்ல இருப்பாரு. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாருன்னா உடனே போய் காலையிலே போய் உட்காந்துடக்கூடாது. அதுல உங்களுக்கு யாரை வர வைக்கிறோமோ அவங்கள வர வச்சிருங்க. சரி சார், 9 மணிக்கு நான் காலேஜ் போறேன் சார், அப்ப என்ன பண்ணணும், 12 மணிக்கு நீங்களே எல்லா ஜூமுக்கும் வரக்கூடாது. யார உட்கார வைக்கிறோம், புது நபர்கள் இருக்காங்கல்ல, ஒரு ட்ரையல் பார்க்கலாம். புது நபர்களை உட்கார சார். உங்க மைக் வந்து மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் கேட்கல சார். அந்த ஜூமை முடிச்சுட்டு போயிடுவார். அடுத்தது 12 மணிக்கு வந்து 9 மணிக்கு வர முடியல, 12 மணிக்கு வந்து ஜூம் கிளாஸ் ஓபன் ஆகும். அப்ப யார் இருப்பான்னா பர்ஃபெக்ட், நான் வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்லிடுறேன், பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் இருப்பாரு. ஈஸ்வரன் சார் என்ன பண்ணுவாரு, அப்ப அவரோட யாரெல்லாம் வரணுமோ அந்த டயத்துல நீங்க 12 மணிக்கு வரலாம். அடுத்தது இப்ப வரல, அப்ப என்ன பண்ணலாம், ஸ்பெஷலா ஜிகே சாமி சார் என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் அப்பா ஜிகே சாமி சார் ஒரு 3 மணிக்கு ஜூம் எடுக்கலாம். 5 மணிக்கு பாக்கியராஜ், யாராவது ஒருத்தர் டீச்சர்ஸ் டீம்ல இன்னும் டீச்சர்ஸை அதிகப்படுத்தி ஜூம் எடுக்க ஒரு நாளைக்கு 4 ஜூம் அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த கேப்ல வர முடியாதோ அந்தந்த டயத்துல அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க இந்த வெல்கம் பண்றப்ப 7:55 ஜூமுக்கு எல்லாரும் வாங்க.
மீண்டும் உங்க குரல் கேட்கல சார். சார் இப்ப கிளியரா இருக்கா? ஓகே சார், ஓகே சார். இப்ப டவர் போன் வந்துகிட்டே இருக்கு சார். இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஜூம் கிளாஸை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரம் ட்ரையல் பாருங்க. உங்களுக்கு சக்சஸா இருந்தது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிருங்க. எதுவுமே முயற்சி தான். ஏன்னா நம்மளுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இப்ப நாளைக்கு வந்து பாக்கியராஜ் சார்ட்ட 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட்ல தராங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டார். ஆனா ஒரு நாள் முழுக்க நீ மக்களுக்கு சேவை செய்யணும் செஞ்சுட்டே இருப்பார். இது வந்து தலைவருடைய இயல்பு. நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் இதுல இருக்கணுங்கிறது தேவையில்லை. இந்த டீச்சர்ஸ் டீம்ல இருக்கிறவங்க அப்படியே ஷெட்யூல் போடுங்க, ஒரு ட்ரையல் பாருங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க பப்ளிக் என்ன பண்ணணும்னா, இப்ப உதாரணத்துக்கு லேடிஸ்ல இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் மணிமேகலை மேடம் இருக்காங்க அண்ணி. அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தெரிந்த நபர்களோட ஜூம்ல உட்கார வைக்கலாம். எத்தனை மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பா 3 மணிக்கு ஜூம் இருக்குப்பா, நீ வரல. 9 மணிக்கு இருக்கு, வரல. அட 5 மணிக்காவது இருக்கு, வந்துரு. அப்ப வந்துருவாங்க. அப்ப நீங்க இதை பார்த்துட்டு இவங்களை என்ன பண்ணணும், 7:55 ஜூமுக்கு மோட்டிவேட் பண்ணணும். அப்ப இந்த ஜூம்ல வந்து கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும், அடுத்த ஜூம்ல கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும். அப்ப கண்டிப்பாக அந்த 7:55 ஜூமுக்கு எல்லாரும் வருவாங்கிறது என்னோட கருத்து. இதை நீங்க வந்து ஜூம் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சு எப்படி ஸ்கூல் நடக்குதோ அதே மாதிரி நடத்துனீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஜூம் நடத்துறப்ப எல்லாருமே போய் அதுல உட்கார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜூம் டீச்சர் மட்டும் இருப்பாரு. இப்ப சங்கர் சாரோட மைண்ட்ல இருந்து சங்கர் சார் என்ன பண்றாரோ அததான் எனக்கு மைண்ட். அவரு கிளாஸ் நடத்துறாரு, 5:30 மணிக்கு கிளாஸ் நடத்துறாரு, 4 மணிக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜூம் கிளாஸ ஃபுல் டே வச்சுட்டு எவ்ரி 3 ஹவர்ஸுக்கு ஒரு ஜூம் நடத்தி பாருங்க. இது சக்சஸ் ஆகுங்கிறத எனக்கு சொல்றேன். ரியல் லீடர்ஸ், இது என்னுடைய கருத்து. அந்த வாய்ப்பு இருந்தா டீச்சர்ஸ் டீம் அதை பயன்படுத்தி பாருங்க, இல்லாட்டா விட்டுருங்க. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் சொன்னார்ல, ஏன் வந்து இந்த கிரிப்டோ வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றோம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி இன்னைக்கு டே 1ல ஆனான்னு புள்ளி வைக்கிறப்ப நீங்க தான் இருந்தீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து வளர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து சங்கர் சார் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏன் வந்து ஸ்பான்சர் வந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. மேலும் மேலும் இந்த தவறு ஆர்வக்குள்ளாரா கொடுங்க. இது நம்ம ஃபேமிலி. ஒரு நாளைக்கு ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிறகு கூட நீங்க அவங்க உட்கார வைங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பான்சர்லாம் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம், இந்த ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அப்ப ஜூம் கிளாஸ்ல கூட இதை சொல்லலாம். என்ன சொல்லலாம், யாரெல்லாம் ஐடி போடுறீங்களோ அப்ளை பண்ண அனுப்புங்க. நீங்க உங்களுக்கு ஐடி போட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. சில பேர் சார் என்ன நடக்குது, நான் அதை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். சில பேர் 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்க, அவங்கள்ட்ட 50 ட்ரிப்பு போன் பண்றீங்க, அவங்கள்ட்ட பணம் வாங்கிடுறீங்க, ஐடி போட்டு கொடுத்துறீங்க. அவங்களுக்கு திருப்பி ஐடி பாஸ்வேர்டு அந்த ஜூம் லிங்க் அனுப்பணுமா இல்லையா? ஐடி பாஸ்வேர்டு வெப்சைட் லிங்க் அனுப்பணுமா இல்லையா? அதை எத்தனை பேர் அனுப்பாம இருக்கீங்க? அது போட்டதோட சரி, அப்புறம் அவனை திரும்பியே பாக்குறது இல்ல. என்ன சார் லாஜிக் இது? என்ன லாஜிக் சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து இப்ப எனக்கு வந்து சில பேருக்கு பாஸ்வேர்டு வரலங்கிறாங்க, சில பேர் எனக்கு வெப்சைட் லிங்க் தெரியலங்கிறாங்க சார். சில பேர் 1000 ரூபாய் பணம் கொடுத்தா ஐடி போட்டா அதுக்கு பிறகு அந்த அவர் போன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இது நம்ம ஃபேமிலி ஒருத்த முடிஞ்சு ஒருத்த பாத்துக்கணும். நாளைக்கு ஒரு கூட்டத்துல பாக்குறப்ப 1000 ரூபாய் பணம் கொடுத்துறேன் சார், அன்னைக்கு எவ்வளவு உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க சார். இந்த கால ஜூம்ல தான் நான் கேட்கிறேன். காலை ஒருத்தருக்கு ஐடி போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, அப்புறம் திரும்பி அவங்களுக்கு போன் பண்றது இல்ல. என்ன லாஜிக் இது? நம்ம ஃபேமிலினா இதான் ஃபேமிலியா சார்? ஒன்னு சொல்றேன் சார், நீங்க எப்படிப்பட்டவர வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, ஒருத்தர் உங்களை நம்பி வந்துட்டார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவரை பாதுகாக்கணுங்கிற எண்ணமாவது கொஞ்சம் வச்சுக்கங்க. அவர் எப்படியா பொழைச்சுக்குவாரு. அப்ப பிள்ளைய பெற்று அனாத பிள்ளை மாதிரி விட்டுறது, அது போய் எங்க தட்டி 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 அது வருது. பாவமா இருக்கு. இது இந்த ஸ்பான்சர் மேலதான் எனக்கு கோவம் வருது. ஒருத்தரை கொண்டாந்து விட்டுட்டு அதோட ஓடி போயிடுறது. அவன் எப்படியா வந்துருவான், நம்ம அவனுக்கு போனே இருக்கக்கூடாது சார். இது வந்து என்னப்பா தெரியுமா உங்களை பாதிக்கும். உங்களை இறைவன் இது பண்ண மாட்டான், யாரும் பண்ண மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அப்ப வந்து உங்களை பாப்பாரு, அப்பா இவர் தான் என்ன சேர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் அன்னைக்கே அனாதையே விட்டு போயிட்டீங்க. பிள்ளைய பத்தி ரோட்ல விடுற கதை இதெல்லாம். கொஞ்சமாவது ஈவி இறக்கம் இருக்கணும். ஒரு நண்பர் நம்மளை நம்பி வரார், நம்பி வந்தா சார், இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிற என்னோட டைரக்ட் ரெஃபரல் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். பழுக்க டைமா போன் பண்ணுவேன். எனக்கு போன் பண்ணாதவங்க யாருமே என்னோட டைரக்ட் ரெஃபரல் கேட்டு பாருங்க. போன் வரலன்னு யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க.
சண்டை போடுவான். தனசேகரத்துக்கெல்லாம் சண்டை போடுவான். நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல 4 நாளா, என்ன விஷயம், அவன் என்ன ஆக்டிவிட்டில இருக்காங்க, அந்த தம்பி என்ன இருக்காங்க நான் கூப்பிட்டு கேட்பேன். பிரபு இருக்காப்ல நாகப்பட்டினத்துல கூப்பிட்டு கேட்பேன். இல்லைன்னா எனக்கு 2 நாளைக்கு ஒரு போய் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நான் பிஸியா இருக்கேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படிம்பேன். அந்த பழக்கத்தை சார் இது வந்து திரும்ப சொல்லிடுறேன், ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால இந்த ஜூம் கிளாஸை பண்ணுங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன், என்னுடைய இலக்கு 1000 பேர், என் மக்கள், என் நாடு. இதெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட்ல சொல்லிட்டு இருந்தா நம்மளும் பண்றோம். நமக்கு நாமே திட்டம், நல்லதே நடக்கும். இந்த பாருங்க, ஒரு ட்ரஸ்ட் அர்ப்பணிச்சிருக்காரு ஒரு மனுஷன் சார். சொந்த ட்ரஸ்ட அங்க இருந்த செக்ரட்டரியை நீக்கிட்டாரு, அங்க இருந்த பொருளாளர் நீக்கிட்டாரு, எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்தாப்பா நீ வச்சுக்க அப்படின்னு பிபிஎஸ் ஸ்பீடு கேஸுக்கு நல்லதே நடக்குற ட்ரஸ்ட அர்ப்பணிச்சிருக்க மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் உயிரை வேணாலும் கொடுக்குற சார் அப்படின்னா, உயிரை தவிர வேற ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்காங்க. எதுக்கு ட்ரஸ்ட்? சரி, ஒருத்தன் வந்து நம்மள ஒரு கொஸ்டின் பண்ணக்கூடாது. நாளைக்கு எது வேணாலும் செய்யலாம், நல்லதே நடக்கும். அது ஒரு தெரிஞ்சா தெரியாமல நம்மளுடைய ஸ்டிக்கர்ல போய் பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும். அப்ப என்ன நடக்குது? உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. நல்லது நடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நண்பர்களே. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான், சார் சொல்றதா, கிரௌடு வந்தா ஃபண்ட் வரும். இங்க யாரையும் கொஸ்டின்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆர்டர் போடலாம் முடியாது. நான் இருக்கேன்னா ஜிகே சாமி ஏன் எனக்கு ஃபண்ட் வரல, எனக்கு வரலன்னா கேட்க முடியாது. அதை நான் ரிக்வஸ்டா தான் கேட்கணும். நீங்க யாரையும் போய் ஆர்டர் போட்டோ இல்ல வந்து இங்க யாரும் வேலை பார்த்துட்டுலாம் கிடையாது. ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க, உங்கள்கிட்ட உருவாக்கிட்டாங்க. உங்களுக்கும் பணம் வரப்போகுது, எல்லாருக்கும் பணம் வரப்போகுது. அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். அதே போல சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருக்கீங்க, நீங்களே உங்க டவுன்ல எல்லாம் கூப்பிட்டு கேட்டுக்க, எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. பெரிய விஷயம். நம்ம 100 போன் கால் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, 100 ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்ல, ஏன் உங்க ட்ரீயை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது? எந்த இடத்துல பிளாக் இருக்கோ கூப்பிட்டு கேளுங்க. அந்த பிளாக் இருக்கிற இடத்த அப்படியே எடுத்து அப்படியே பாக்கியராஜ் சார்ட்ட சொல்லுங்க, இல்ல ஜிகே சாமிட்ட சொல்லுங்க, இல்ல ராஜாட்ட சொல்லுங்க. அதுதான் சார் என்னுடைய ட்ரீல இருந்தா சார் எல்லாருக்கும் வந்திருக்கு. என்னுடைய டைரக்டர் ரெஃபரல் நான் கரெக்ட் பண்றேன். அதே மாதிரி உங்க டைரக்டர் ரெஃபரல் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் கூட வராது. நீங்க ஐடி கூட போடாம இருங்க, ஆனா அனாதையை விட்டுட்டு போயிடாதீங்க யாரையும். 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போட்டுட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் யாராவது சார் என்ன வந்து அப்ளை 1000 ரூபாய் பணம் கொடுத்தேன் சார், 1000 ரூபாய் ஐடி போட போட்டேன் சார், அதுக்கு பிறகு எனக்கு ஒரு போன் கூட பண்ணலன்னா அதை விட ஒரு கேவலமான செயல் ஒண்ணுமே கிடையாது. கேவலத்தில் கேவலம் என்னன்னா, ஒரு ஸ்பான்சர் ஐடி போட்டுட்டு அவன் போன் நம்பரை திருப்பி எடுக்காம இருக்க பாருங்க, அது கேவலமான செயல். தப்பா எடுத்துட்டாலும் என்னடா அப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்தாலும் சரி, அது எனக்கு ஏத்துக்கவே முடியல. நேரத்துல 2-3 பேர் என்ன ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளா இருக்கீங்க. இதை விட வேற வேலை என்ன சார்? 1 கோடி ரூபாய் பணம் வரணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது, நடுரோட்ல வந்து நின்றுட்டோம். ஒரு அமைப்பு ஒன்று உங்களுக்காக உருவாக்கி இருக்காங்க. அந்த அமைப்பு மூலியமா நீங்க வந்து உங்களுடைய டவுன்லைனை பாதுகாக்கலாம். வேற யாரை பாதுகாப்பீங்க? நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னா விட்டுருவோமா? நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படுறதுனா விட்டுருவோமா? அதே மாதிரிதான் சார் இதை நினைங்க சார். இந்த அமைப்புலதான் சார் ஜாதி இல்ல, மதம் இல்ல, மனிதநேயம் மட்டுமே இருக்கு. நீங்க 1000 பேரை உருவாக்கி ஆகணும் சார். இது வந்து இங்க இருக்கிற நபர்களுக்கு அது வந்து நீங்க எப்படி எல்லாம் எடுத்துங்க. எனக்கு தேவை என்னன்னா 1000 சிஸ்டம் ப்ரமோட்டர் வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இங்க வந்து எப்படி சொல்றது, கெஞ்செல்லாம் முடியாது. ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரமோட்டரும் 12 சிஸ்டம் ப்ரமோட்டரை கிரியேட் பண்ண தகுதியான நபர்களா மாறணும். மாறுறவங்க மட்டும்தான் நடக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஏதோ ஐடியா போட்டோம் நம்ம போகாம இருந்தா எப்படியா பணம் வந்துடலாம். அங்க உள்ளவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஐடியா போட்டுட்டோம் 2 ரெஃபரல் கூட கொடுக்கலாம் பணம் வந்திருக்கு. நாங்க பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம் எல்லாத்தையும். 2 ரெஃபரல் கொடுக்காம 5000 ரூபாய் 6000 ரூபாய் பணம் வாங்கினவங்களாம் இருக்கீங்க. ஏன் விட்டுருக்கோம்? சரி, என்னைக்காவது ஒரு நாள் மாறுவீங்க அப்படின்னா டே 1ல சொன்னமா இல்லையா, 2 ரெஃபரல் கொடுக்கலாம் பரவாயில்ல, நீங்க 2000 ரூபாய் பணம் வந்த 2 ரெஃபரல் கொடுங்கன்னு. நேத்து ஒருத்தட்ட கேட்கிறோம், கெஞ்சினாரு பாபு சார், நீங்க 1 ரெஃபரல் அனுப்பிட்டீங்க ஒருத்தருக்கு, இன்னொரு ரெஃபரல் அது என் அப்ளைன்ட்ட கொடுத்துட்டேன் சார். அவர் சொல்றாரு, சரி அப்ளைன்ட்ட கேட்டா சார் அது வந்து இந்த வாழைப்பழக்கத்தை மாதிரி 1 ரெஃபரல் அனுப்பிட்டேன், நான் அனுப்பிட்டேன், அவர் அனுப்பல, குழப்பி விடுறாங்க. ஒரு 2000 ரூபாய் பணத்துக்கு நான் உங்களுக்கு 20 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க டயத்துல 2000 ரூபாய் பணத்தை ஒரு 1500 ரூபாய் அனுப்ப முடியாம நீங்க அவங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னா வாழ்க்கையில எப்படி உருப்பட முடியும்னு நினைக்கிறீங்க? உருப்படவே முடியாது. 4000 பேர் குரூப், 4 குரூப் வச்சிருக்கோம், 4 குரூப் பேர் தான் இருக்குது.
400 பேரை தாண்ட மாட்டேங்குது ஜூம். நீங்க தான் காரணம். என்ன காரணம்? நீங்க முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஐயா வரும்போது 2 பேரை அழைச்சிட்டு வரணுங்கிற என்ன வேண்டாம்? டெய்லியா சார் நம்ம இப்படி கஷ்டப்படுத்த முடியும் சார்? பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டா, இங்க ராமலிங்கமே இல்லாட்டினாலும் சங்கரே இல்லாட்டினாலும் இந்த சிஸ்டம் இயங்கணும். இந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. இங்க வந்து யாரும் தலைவனும் கிடையாது, யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இங்க வந்து 1020 ரூபா கொடுத்த ஐடி உள்ள லாகின் பண்றோம், அவர் தான் பெரிய ஆள். இங்க யாரு 12 ரெஃபரல் போடுறாங்களோ, 12 டைரக்ட் ரெஃபரல் போடுறாங்களோ, சிஸ்டம் ப்ரமோட்டராங்களோ அவங்க தான் பெரிய ஆள். யாரு வந்து 25 கொடுத்து சிஸ்டம் மேனேஜர் ஆகலாம் அவங்க தான் பெரிய ஆள். யாரு 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் டைரக்ட் ஆகலாம் அவங்க தான் பெரிய ஆள். இதுதான் இதுல காமிங்க உங்களுடைய வேலையை. இங்க நான் வந்து பெரிய ஆளு அப்படிலாம் இங்க சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. உங்க வேலையை எதுல காமிக்கணும்னா நீங்க கொடுக்குற டைரக்ட் ரெஃபரல காமிக்கணும். நான் அதுலதான் எத்தனை பேர் தெரியுமா இன்னமும் வந்து தன்னை வெளிக்காட்டிக்காம டைரக்ட் ரெஃபரல் 25, 50 போட்டதெல்லாம். சார் ஒரு பெரிய ஆபீசரு பரமக்குடியில இருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு நாள் கூட ஜூம்ல வந்து பேசுறது இல்லை. ஆனா நம்மள எல்லாம் டெய்லி போய் காலையில பூஜை பண்றாரு. இந்த சிஸ்டம், இந்த ஸ்பீடு கேஸ் வந்து நல்லா இருக்கணும், இந்த ஸ்பீடு கேஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவரு 50க்கு மேல டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்காரு. ஆனா இன்ன வரைக்கும் ஜூம்ல ஒரு நாள் பேசுனது கிடையாது. அவர் பேரை இன்னைக்கு சொல்றேன், அழகேசன். அவரோட டீம்ல தான் இருக்காரு, காரைக்குள்ள அந்தோணிராஜ். இன்னைக்கு அவரு 25, 30 போட்டிருக்காரு. நான் போட்டவங்களை பெருமையா சொல்லல, அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கல. அவங்களுக்கு என்ன சொன்ன வேலை சார். இதுல என்ன தெரியுமா நடக்குது? இங்க வந்து கம்பெனியில இங்க இருக்கிற எங்களோட தொடர்புல வச்சுக்கிட்டு எங்களை வந்து அது என்ன சொல்றது, எங்களை ஏதோ சந்தோஷப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்க. அது அப்படியே ரிஃப்ளெக்டா எங்க மாறும் உங்களுக்கு. நீங்க எங்களை சந்தோஷமே படுத்த எங்கள்கிட்ட தொடர்பே வச்சுக்காதீங்க. இங்க வந்து ராமலிங்கத்துல வந்து 10 டைம் போன் பண்ணிட்டா நான் இப்ப பாத்துக்குவாரு, சத்தியமா பாத்துக்க மாட்டேன். நான் நோட் பண்ணியே வச்சுக்குவேன் என்னைக்கு அவங்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னோட பேசாம இருக்கிறவங்க 50 டைரக்ட் ரெஃபரல் எடுத்துக்காங்க சார். அதுதான் சொன்ன வேலையை செய்யறதுக்கு அழகு. அதை விட்டுட்டு சார் நான் நல்லா புரிஞ்சுங்க, பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் இருக்காரு. ஒரே ஒரு நாள் தான் சொன்னேன் சார், நீங்க டெய்லி ஒரு என்ட்ரி எடுக்கணும். இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காரு அந்த மனுஷன். இன்னைக்கு எல்லாரும் குருவை மிஞ்சின சிஷியனா போறாருங்கிறாரு. இதை மாறுங்க சார். டெய்லி என்ன இங்க வந்து பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க முடியும்? வேலை நிறைய இருக்கு. நேத்து பாருங்க, திருச்சி மீட்டிங் முடிஞ்சது, நீங்களாம் வீட்டுக்கு போனீங்க, நான் வீட்டுக்கு போல. நேரா போய் அந்த மண்டபத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வர்றோம். அடுத்தது ஸ்பீடு கிரிப்டோ உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வரோம். அடுத்த வாரம் எல்லா வேலையும் முடிச்சிடும். சங்கர் சார்னால கொஞ்சம் டிலே. இந்த ட்ரிப் சங்கர் சார் வரல, ரைட்டு ஒத்தி வச்சுட்டு அப்படியே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அதோட நேற்று நைட்டு எனக்கு ஃபீவர் பயங்கரமா வந்துட்டு கரூர் தாண்டப்பே என்னால உள்ள முடியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அப்ப கூட இன்ஜெக்ஷன் போடுறப்ப எனக்கு ஜிகே சாமி சார் ஞாபகம் வருது. ஐயோ இவருக்கு தெரிஞ்சு அதை திட்டுவாரு அப்படின்ட்டு. சார் இப்படி எல்லாம் மாறிட்டு வரேன் சார். நான் தான் சொல்றேன், நான் நீங்க நம்ம சிஸ்டம் ஆரம்பிக்கிற 4ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வேற நபரா இருங்க. ஆனா இதுக்குள்ள வந்துட்டு அடாப்ட் ஆகுங்க, சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகுங்க. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நானும் 2 என்ட்ரி போட்டேன், 10 என்ட்ரி போடுறதோ 10 டைரக்ட் ரெஃபரல் பண்றதோ பெரிய விஷயம் சார். 10 பேரை கூட ஜூம்ல உட்கார வைங்க. இப்ப நம்மளுக்கு வேலை இதான் சார். 24/7 ஒர்க் பண்ண யாரெல்லாம் தயாரோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். சாதாரண விஷயம் இல்லை இந்த கிரௌட தயார் பண்றதுக்கு. சார் ஒரு இதை விட்டுட்டு நம்மளோட ஒரு விஷயம் சொல்றேன். நம்மள்ட்ட பெரிய கெட்டப்பழக்கம் என்ன தெரியுமா? இந்தியர்களுக்கு சென்டிமெண்டா நம்ம இருப்போம். யாராவது சொல்லிட்டா அவங்களுக்கு அதை பண்ண அதெல்லாம் தூக்கி ஓரம் வாங்க. அந்த மாதிரி சென்டிமெண்டா இருந்ததுதான் 200 ஆண்டு காலம் சுதந்திரம் கிடைக்காம அலைஞ்சோம். 200 ஆண்டுகள் ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது 200 ஆண்டுகள் போராடி இருக்காங்க. எல்லாம் சாதாரணமா வந்துடாது. ஒரு சாதாரண சினிமா படம் இருக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வர்றான், ஒரு வில்லன் வர்றான், அவனுக்கு பின்னாடி 10 கூட்டம் இருக்குது, பல எதிரிகள் உருவாகிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சினிமா படத்துக்கே இவ்வளவு கிரியேட் பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு எதிரிகள் வருவாங்க, எவ்வளவு துரோகிகள் வருவாங்க. கூடவே இருப்பான், மாப்பிள்ள உனக்கு உன்ன மாதிரி உண்டா அப்படிமா. ஆனா நீ பண்ற பிசினஸ் அவனுக்கு பிடிக்காது. உங்களை நேரடியா சொல்ல மாட்டான், இன்டைரக்டா ஏதாவது சொல்லிட்டு போவான். நீங்களும் போய் படுத்துருவீங்க. இன்னைக்கு 236 பேர் இருக்கோம். 236 பேர் ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு போய் சாயந்தரம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரே ஒரு டைரக்ட் ரெஃபரல் எடுத்துருந்தீங்க. அந்த முடிவு எடுங்க நண்பர்களே. இங்க கிரௌடு, இங்க யாரையும் கொஸ்டின் பண்ண, இங்க கிரௌடு வந்துகிட்டே இருக்கணும். 1000 சிஸ்டம் ப்ரமோட்டர் வந்தாதான் லான்ச்சிங்னு சொல்லிட்டேன். நான் 1000 சிஸ்டம் ப்ரமோட்டர் வரலனாலும் லான்ச்சிங் பண்ணலாமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சுங்க. இங்க இருக்கிற 236 பேரை வச்சு நம்ம 255 பேர் வந்திருக்காங்க. இவங்களை வச்சு பண்ணலாமா இல்லையா?
காசு தேவைன்னா இப்போ ஆரம்பிச்சோம்னா கடற்கரை வந்துடும். ஃபர்ஸ்ட் ஐடியா தான் இருக்கும், எனக்கு பணம் வந்துடும், அதுக்கு பிறகு ரொட்டேஷன்ல வந்துடும். நான் வந்து 100 டைரக்டர் ஃபைல் போடுவேன். என்ன சார், நான் என்னால முடியறத பத்தியே நான் பேசல. என்னை விட கீழே சாதாரண ஒரு 1000 ரூபா கொடுத்து சாதாரண ஒண்ணுமே இல்லாம வர்றாங்க பாருங்க, அவன் ஜெயிக்கணும் சார். அங்கதான் சார் நிக்கணும். இங்க நான் ஜெயிக்கிறதோ சங்கர் ஜெயிக்கிறதோ, சங்கருக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னொருத்தட்ட கொடுத்தா 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு போயிடுவான். என்ன எந்த கம்பெனிக்காவது ஒரு கம்பெனில போய் நின்று சத்தம் போட்டோன்னா அவன் கொடுத்துருவான் எனக்கு. அது இங்க அதெல்லாம் வேணான்னு தானே விட்டுட்டு இங்க வந்திருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கோம். சார் நம்ம நிக்கிற போய் இன்னைக்கு நீங்க உங்க பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாருங்க, யார்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு சார் நம்ம பண்றது. இதை விட தாண்டி ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒண்ணு வரப்போதானே கிடையாது. இது உங்களோட ப்ராஜெக்ட் சார். இன்னைக்கு உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துறோமா? எவ்வளவு செலவாயிருக்கு? 20 லட்ச ரூபாய் இருக்கு சார். இது வரைக்கும் யார்த்தையாவது ஒருத்தட்ட நாங்க கேட்டிருப்போமா? இந்த 1000 ரூபாய் வந்து நம்ம டொனேஷன், அதுவும் எனக்கு விருப்பம் இல்லை, அதையும் நம்ம வாங்கி செய்யலாம். அது இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன திட்டாங்க, அதுக்கு பிறகு சரி நாங்க அதுல பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்க, அதையும் நம்ம என்னன்னு கேட்கல. எனக்கு ஒரே ஒரு என்ன, வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா அதை மட்டும் தான் கேட்டேன். சாப்பிட்டாங்க. ஒரு 30 பேருக்கு மேல அங்க சாப்பிட முடியல, அழைச்சி கொண்டே வேற இடத்துல சார்லஸ் சார் அவங்க எல்லாம் போய் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்குமா அந்த பணத்தை சார்லஸ் சாருக்கு நான் என்ன கொடுக்கல. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்குவாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படல. உங்கள்கிட்ட சொல்ற வேலை, இந்த சிஸ்டம் சரியா இயங்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு, அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அவரை ரெடி பண்ணிட்டாரு. ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்றாரு. அது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் சார். இது இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா மாறணும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி ஒரு சாதாரண ஒரு 1 லட்ச ரூபா தான் ஐஏஎஸ் ஆபீசருக்கு, ஆனா நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறீங்க. ஒரு டாக்டர் எடுத்துட்டா 2 லட்ச ரூபாய் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த உங்கள்கிட்ட கொடுக்கறப்ப நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கணுங்கிறத முடிவு பண்ணீங்க. நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரணும், நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒருத்தருடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்தா இதெல்லாம் மாறணும். அப்படின்னா நீங்க மாறணும் சார். 1000 சிஸ்டம் ப்ரமோட்டர் வரைக்கும் கடுமையா உழைக்கணும். 252 பேர் 300 பேர் கிட்ட வந்திருப்பீங்க. 300 பேரும் ஒரே ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா அடுத்த 600 ஆகுது. 600 பேரும் ஒரே ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா 1200 பேர் ஆகுது. இதுக்கு மேல என்ன ஃபார்முலா வேணும்? அது என்ன தெரியுமா? நம்ம போட்டுட்டு உட்கார்ந்துட்டோம். நான் தான் சொன்னேன், ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா உங்களுக்கு, அரசன் கொண்டு வந்து வச்சுட்டு பால் ஊத்துற கதை. எல்லாரும் பாலை ஊத்துக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. ஆனா எல்லாரும் அங்க போய் தண்ணியை ஊத்துறான். இப்ப தண்ணி ஊத்துற கதை நடந்துகிட்டு இருக்கு. அதை முதல்ல மாறுங்க. நீங்க மாறலாம், எதுவும் மாறாது. சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும். இந்த சிஸ்டத்துல ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். இதை யாரும் அழிக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட டே 1ல சொன்னேன், இந்த சிஸ்டம் இருக்கும், நீங்க இருப்பீங்களா அப்படின்ட்டு. சிஸ்டம் இருக்கும், நீங்க இருப்பீங்களா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு 5 ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது சொல்றாரு பாருங்க, மதர் பிளான். அப்ப 5 ப்ராஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வரும். எந்த பிளான் ஆரம்பிச்சாலும், இப்ப ஸ்பீடு கிரிப்டோ வருதுன்னா ஏன் ஆரம்பிச்சோம்? நான் தான் சொன்னேன், நம்ம வச்சிருக்க ஒரு தென்னை மரம், அது காய்ச்சி பல ஆண்டு, ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் அது பலன் கொடுக்கும். தென்னம்பிள்ளைய போட்டோன்னு நோண்டி பார்த்துக்கிட்டு அந்த இதை எடுத்து தென்னங்காய் வந்துட்டாலும் பார்க்க முடியாது. அதுக்கு பக்கத்துல ஒரு ஊடு பயிராதான் அந்த 5 ப்ராஜெக்ட் வரப்போகுது. அது இமிடியேட் உங்களுக்கு வரும் சார். டெய்லி உங்களுக்கு ஒரு 10,000 வந்ததுன்னா நிம்மதியா இருப்பீங்கல்ல. அதுக்காக தான் இதை பண்ணுது. டெய்லி 10,000 வரும், டெய்லி $100 வரும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 3வது ப்ராஜெக்ட் உங்களை என்ன பண்ண சொல்லுது? தலையில 5 ப்ராஜெக்ட் நீங்களா தூக்குறீங்க? கிடையாது. சொல்ற வேலையை செய்யுங்க சார், வரும் பணம் அப்படின்னு. இதை விட தாண்டி என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லையா? டீச்சர்ஸ் டீம்ல எவ்வரி 3 ஹவர்ஸுக்கு ஒரு வாரம் நடத்தி பாருங்க. நான் சொன்னதுக்காக பண்ண வேண்டாம். உங்க மனசுக்கு அது சரின்னு பட்டதுன்னா சங்கர் சார்ட்ட கலந்துக்கிட்டு 3 ஹவர்ஸுக்கு அப்படியே அன்னைக்கு சார்ட் போட்டுருணும். அன்னைக்கு சார்ட் வந்து ராஜா சாரா இருக்கட்டும், ஜிகே சாமி சார், பாக்கியராஜ் சார் 3 பேர் என்ன பண்ணணும், அதை கலந்து யார் இன்னைக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, இந்த டீச்சர்ஸ் வந்து இந்த டயத்துல டீம் கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம அப்படிதான் சார் ஒரு பள்ளிக்கூடமா மாறுவோமே. அப்ப கொண்டாந்து உட்கார வைங்க உங்களுடைய நண்பர்களை, பூரா புது நண்பர்களை தான் உட்கார வைக்கணும். நீங்க வந்து உட்காந்துக்க கூடாது. நான் இருக்கேன்னா என் டீம்ல இருந்து 5 பேர் இருந்தாங்கன்னா நான் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அப்ப அந்த 5 பேர் எப்படி வரணும்? உதாரணத்துக்கு இப்ப வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப மகாராஜன் இருக்காரு. மகாராஜன் வந்து என்ன பண்ணணும், மகாராஜன் கீழே 5 பேர் உட்கார வைக்கிறா. அப்ப என்ன பண்ணும், ராமலிங்கம் வர்றாரு புதுசா. அப்ப ராமலிங்கம் இதுல வந்து நேம்ல வந்து மகாராஜன் போட்டுருணும். யார் டீம் வர்றாங்கன்னு தெரியணும், யாரு புதுசா அழைச்சிட்டு வர்றாங்கன்னு தெரியணும். அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு சார். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த கூட்டத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சார், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க.
இந்த கூட்டத்தை, இந்த க்ரௌடை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா ஃபீல் பண்ணீங்க. இதை விட தாண்டி ஒரு டிரான்ஸ்பரன்ஸே எதுவும் இருக்காது சார். இது உங்களுக்கு தான் அர்ப்பணிச்சாச்சு. இங்க யாரும் மணி மைண்டட் பர்சனே கிடையாது. இங்க வந்து சம்பாதிக்கணும், போர் எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சு எல்லாத்தையும் கோடி கோடியா பார்த்தாச்சு. அப்ப நீங்கள் முடிவெடுங்க நண்பர்களே. உங்களை நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கூடுதலாக தான் பேசிட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், அதை செய்யலையே, கோவம் வருது. கோவமும் வந்து உங்கள்ட்ட தான் கோச்சிக்கலாம். வேற யார்கிட்ட நான் போய் இப்ப எங்க ஊருக்கு வந்திருக்கேன், எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு நான் யாரையாவது 2 பேரும் இந்த மாதிரி பேசினா ஓங்கி அரைஞ்சிட்டு போயிடுவான். எனக்கு உரிமை இருக்கு உங்கள்கிட்ட பேச, எனக்கு கடமை இருக்கு உங்களை நல்ல வழி கொண்டு வர்றது. நீங்க ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு, சார் நான் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சா அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு 10 லட்ச ரூபா கொடுன்னு நாங்க யார்ட்டையும் கேட்கல. போறோம் சார், நம்ம எல்லா இடத்துலயும் ஏமாந்து திரும்ப திரும்ப வந்துட்டோம். இழப்பதற்கு எதுவும் இல்லை. நேற்று பாருங்க, ஒரு பெண்கள் இதுல அந்த சாரதா சின்ன பிள்ளை நாங்க இதுல வந்திருந்தது, உடனே சொல்லுது, ஆனா இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு விடிய விடிய உட்காந்து இதை எடிட் பண்ணி அனுப்புது. எவ்வளவு ஆர்வமா இருக்கு. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப கஷ்டப்படுற ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு கஷ்டப்படுற பிள்ளை வந்து அது ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சுன்னா அதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? சந்தோஷம். அதுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது, நீங்க ஒரு 500 பேர் அந்த மேரேஜ்ல போய் கலந்துக்கிறீங்க, அதை விட வேற. அப்ப பாப்பா அந்த ஊர்ல யாரா இவனுங்க சார்? இதுதான் சார் வேணும், இதுதான் சார் சந்தோஷப்படுத்துறது. வேற எதுவும் உங்களை சந்தோஷப்படுத்துறா? எத்தனை கோடி ஜெயலலிதா அம்மாட்ட இல்லாத பணமா? ஏக்கரா இடம் வாங்கி போட்டாங்க, 1000 நகைகளை வாங்கி போட்டாங்க, அப்படியே 500 செருப்பு வாங்கி வச்சிருந்தாங்க. என்னாச்சு? ஒண்ணுமே இல்லையே. அவங்க இறந்த அன்னைக்கு பார்த்தா ஒரு 20 ரூபா தாள் யாரோ ஒருத்தன் போட்டான் மனுஷன், புண்ணியம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது. ஒரே ஒரு 20 ரூபா நோட்டு. அப்ப 20 ரூபா இருந்தது, நான் பார்த்தாத. பணம் இங்க முக்கியம் இல்லை. ஆனா பணம் வேணும். பணம் முக்கியம் இல்ல, ஆனா பணமே தான் வாழ்க்கை. மனிதநேயம் வேணும். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது நடத்தி தான் காமிக்க போறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய முக்கியமான ஒரு விழா நடக்க போகுது. அப்ப அத்தனை பேர் நாங்க வர்ற அன்னைக்கு அந்த ஊர் திரும்பி பார்க்கும், அந்த கிராமம் திரும்பி பார்க்கும், அந்த கிராமத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த முடிவு எடுக்க நண்பர்களே. தேங்க்யூ. இந்த டீச்சர்ஸ் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு சரியா இருந்தா அந்த டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு ட்ரையல் பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உண்மையிலே வந்து எக்ஸலண்ட் ஸ்பீச். நன்றி சார். இப்போ வந்துட்டு சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு 24 hours அந்த ஜூம் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்தந்த செக்ஷன்ல போய் அவங்க வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் குரூப்ல இமிடியேட்டா டீச்சர்ஸ் குரூப் வந்து டைம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி சங்கர் சார் வந்த பிறகு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு டீச்சர்ஸ் குரூப்பை நம்ம வந்து இந்த சர்வீஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். சார் சொன்ன மாதிரி எவ்ரி 3 hours 2 hours 1 by 1 நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு 6:43 ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் இந்த 4 பேர் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க 1 minute நீங்க எடுத்துக்கலாம். நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. வெல்கம் செந்தில் சார். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ரொம்ப அருமையான காலை நேரம். இந்த நாளில் பாபு சார் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், ராமலிங்க சார் ஆகட்டும், அருமையான ஒரு தகவல் நம்ம பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ நண்பர்களே, நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், செயல்படுத்த வேண்டிய நேரம். நான் சொல்ல வேண்டியது 2 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று, ஒரு நல்ல செய்தி. சென்னையில் எக்மோரில் ஒரு அற்புதமான ஒரு ஆஃபீஸில் ஸ்பீட் கேஷ் நண்பர்களுக்கு நிறைய காரியங்கள் காத்திருக்கிறது. இன்றைக்கு ஒருத்தர் சைன் அப் பண்ணுறாரு. அவர் அங்கே மீட்டிங் நடத்த எனக்கு அவர் இடத்த கொடுத்துருக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 70 பேர் அங்கே உட்கார முடியும். அங்கே ப்ராஜெக்டர், உட்கார இடம், எல்லா வசதியுமே இருக்குது. இந்த வாரத்திலேயே ஒருவேளை அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் இன்னைக்கு சைன் அப் பண்ணுறாரு. அவருடைய பொட்டன்ஷியல் எப்படின்னா ஒரே நாளில் கூட சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிடுவார் அவ்வளோக்கு. ஆனால் அவருடைய வயசு தான் ரொம்ப கம்மி, ஒரு 80 வயசு இருக்கும். ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா 50 வயசு கூட சொல்ல மாட்டோம். ஸோ அந்த ஒரு செய்தியை நான் சென்னை மக்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் எந்த குழுவாக இருந்தாலும் தங்குதடையின்றி வந்து அந்த இடத்துல அழகாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கான அடுத்தடுத்த அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று, இந்த நோட்டீஸ் அடிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஒரு அன்பு வேண்டுகோள். நிறைய ப்ராஜெக்ட், நல்ல நல்ல ப்ராஜெக்ட் வந்து இந்த நோட்டீஸ் விஷயத்துலையும் சின்ன சின்ன பிரசுரங்கள் கொடுத்த விஷயத்துலையும் தடைபட்டு இருக்குது. ஸோ அன்னெசரியாக நம்ம இந்த நோட்டீஸ் மாதிரி கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச நோட்டீஸ் மூலமாக ரிசல்ட்டை விட ப்ராப்ளம் நிறையா வந்திருக்கு. ஏன்னா நம்ம நேரடியாக பேசும் பொழுது மனங்களோடு பேசுது, அதனால ரிசல்ட் கிடைக்குது.
பேப்பருக்கோ மற்ற காரியங்களுக்கோ உயிர் கிடையாது. உயிரற்ற பொருட்களை கொடுக்கறதுனால பிரச்சனைங்க நிறைய வருது. அதனால அந்த நோட்டீஸ் கொடுக்குற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க. அது கொஞ்சம் தவிர்த்தால் நலமாயிருக்கும். அவ்வளவுதான். தொடர்ந்து நம்ம சொல்லுவோம், மிகப்பெரிய பயணத்தை நாம தொடருவோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஜீவரத்தினம் சார். சார் வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ரொம்ப அருமையான மீட்டிங் இன்னைக்கு காலையில. சங்கர் சார் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாரு, ராமலிங்கம் சார் இந்த மாதிரி பேசினாரு. ரொம்ப வருத்தப்படுறோம், எல்லாரும் தான் வருத்தப்படுறோம் இந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் முயற்சியை எடுக்கிறதுக்கு இப்போ ஐடியா கொடுத்துருக்காரு. பிரமாதமான ஐடியா அது. இப்போ என்னுடைய நான் 12/5 சேர்ந்தேன். 23 பேரை போட்டிருக்கேன். 2 சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகியிருக்கேன். இப்போ அதை தொடர்ந்து எனக்கு 24 மணி நேரமும் இதான் வேலை. நான் ஒரு விருப்ப பெற்ற வட்டாட்சியர். அதனால எனக்கு வேற வேற வேலைக்கோ அதுக்கோ நான் போனதில்லை. இந்த 17 வருஷம் ஆகுது நான் பிஆர்எஸ் கொடுத்து. அதனால எனக்கு இதான் வேலை. அதே மாதிரி நான் ஆஃபீஸ் போட்டு என்னைக்கு இந்த இதுல சேர்ந்த நாள் முதல் இங்க பொன்னேரியில ஒரு அலுவலகம், ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அலுவலகம் போட்டு இங்க நடத்திக்கிட்டு இருக்கேன். 24 மணி நேரமும். மேடம் பானுமதி மேடம் சொன்னாங்க, என்னை காலையில இருந்து இது மாதிரி இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரை என்ன கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 10 மணில இருந்து எனக்கு நீங்க 6 மணி வரை கூட நீங்க யாரு வேணாலும் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை பெறலாம். அதுக்கப்புறம் செந்தில் சார் சொன்னார், என்னுடைய அப்ளைன் தான் அவர் இப்போ சொன்னார், இந்த நோட்டீஸ் போற பிரச்சனை வருதுன்னு சொல்லி. அது நான் என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஸ்பீட் கிரிப்டோன்னே போடாம சாதாரணமா இந்த மாதிரி வந்தீங்கன்னா, இது என்னை ஆலோசனை பண்ணீங்கன்னா, என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெயினுக்கு போறாங்க இல்லைங்களா வேலைக்கு, அவங்க கிட்ட கொடுத்துருது. அதே மாதிரி காலேஜ் வாசல்ல இருந்துட்டு அங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் போட்டு செய்யணும்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இது மாதிரி போட்டு அமைப்பை உருவாக்குற பிறகு நம்ம போட்டோம்னா அது சரியா இருக்கும். நான் இந்த மாதிரி முகவரி இல்லாம, அதாவது நம்முடைய ஸ்பீட் கேஷன் சொல்லாம பண்ணலான்னு இருக்கேன். எல்லோரும் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா 13,000 பேர் இருக்கிற இதுல இது வரல. அது எதனாலன்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த மாதிரி இதுவரை நடக்கல சார். இந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கல, இந்த மாதிரி லீடர்களும் வரல. அதனால ஏற்கனவே இருக்கிறவங்க சூடுபட்ட போன மாதிரி இருக்கான், இது வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது நிச்சயமா இன்னும் போக போக பெரிய அளவு நீங்க சொல்றது 1000 ஐடி 500 ஐடி இல்ல சார். 5000 10,000 ஐடி வரும் சார். நிச்சயமா 5000 10,000 ஐடி வரும். மிக குறுகிய காலத்திலேயே அந்த ஒரு பிளானும் 64 பிளான் இல்லையா, மொத்தம் 1 மெயின் ரீபர்த் 64 முதல்ல இதுவரை இந்த ஸ்டெப்பு. அது தொடர்ந்து பெரிய அளவுல நமக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். மகிழ்ச்சி சார். நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்து, செந்தில் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்து, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு முன்ன நின்று அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு லாயர் மூலயமா நம்ம எல்லாம் ஆலோசனைப்படி தான் எல்லாமே நம்ம பண்ண போறோம். அடுத்து நம்ம பர்ஃபெக்டா அதை நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மணிமேகலை மேடம், ப்ளீஸ் வெல்கம் மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் ஜிகே சாமி சாருடைய நேரடியில் நான் இருக்கேன். நான் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டேன். எனக்கும் கீழே 2 பேரும் சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ். ஒருத்தர் அதுல சுப்பையன் சார், அவர் எனக்கு முன்னாடி அவர் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டாரு. அடுத்து புனிதா. நாங்க எங்க அணிக்காக நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம், அதாவது சுப்பையன் சார் கீழே ஒரு 18 பேர் இருக்காங்க, எனக்கும் கீழே ஒரு 12 பேர், புனிதாவுக்கு கீழே ஒரு 12 பேர், அதுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் 1-2 பேர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கள் அணிக்காக நாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் ரூம் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜிகே சாமி சார் தான் அதை கண்டக்ட் பண்றாரு. அந்த தகவலை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கீழே உள்ளவங்கள நம்ம சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆக்கணும் அப்படிங்கிற வேலையில் நாங்கள் ஏற்கனவே இறங்கிட்டோம். அதுதான் ஒரு தகவல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சுப்பையன் சார் தன்னுடைய வீட்டோட கீழ்ப்பகுதியை
இதுக்கான ஒரு அலுவலகமாக அவர் மாற்றிருக்காரு. அங்கேயும் தொடர்ந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோட பையனோட கல்யாணம் வந்து ஜூலை 10. ஏற்கனவே நான் அந்த தகவலை சொல்லியிருக்கேன். இங்கே இந்த வேலைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இதில் வந்து செயல்படுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சுபையன் சார் அந்த தகவலை இங்கே தெரியப்படுத்துவார் அப்படின்னு நினச்சேன். அதாவது அலுவலகம் துவங்கியிருக்கோம், அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த தகவலை அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, நம்மளே அதை சொல்லிடுவோம் அப்படின்றது தான் ஒரு தகவல். வாய்ப்புக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் வந்துட்டு இப்போ மகளிருக்கு உண்டான செக்ஷனும் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணமோ நீங்கள் வந்து உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் நீங்கள் வந்துட்டு நம்ம டீம் மூலயமா இந்த ஆர்கனைசர் டீம், டீச்சர்ஸ் டீம் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்றது நான் வந்து வேண்டிக்கிறேன். நன்றி. நெக்ஸ்ட் வந்துட்டு முருகேசன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். முருகேசன் சார், நீங்கள் கோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ப்ளீஸ், நமக்கு டைம் ஆயிடுச்சு, 6:50 ஆயிடுச்சு. 6 மணிக்கே நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து நினைவுபடுத்துகிறேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த இதுக்கு நம்ம போயிடுவோம். 6:30 இல்லை 6 o'clock நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தடுத்த செக்ஷன் வந்து இனிமேல் வந்து உங்களுக்காக ஒரு 4லேருந்து 5 செக்ஷன் வந்து வரப்போகுது ஜூம். ஸோ அதனால நம்ம ரொம்ப நேரம் இனிமேல் இருக்க தேவையில்லை. எப்போ ஜூம் வந்து ஸ்டார்ட், அதாவது ஜூம்ன்ற நம்மளுடைய வெப்சைட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அங்கேருந்து நம்ம வந்து ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4:30 கம்பல்சரி அது ஓப்பன் ஆகும். 6 மணிக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்குண்டான விஷயங்களை நம்ம வந்து அங்கே அப்டேட்டோ நம்ம எதோ ஒன்றும் பேசிப்போம். அடுத்து வந்து ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜூமை வந்து ஒரு 4-5 டைமிங்க்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங்கில் அடுத்தடுத்த ஒர்க்கை நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பள்ளிவேர் சார் அண்ட் சுபையன் சார், ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு 1 minute நீங்கள் பேசிக்கலாம். வேறு யாரும் நீங்கள் அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். வணக்கம். வணக்கம் சார். பிபிஏ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதுரையிலிருந்து பழனியுடைய பணிவான வணக்கம் சார். நான் வந்து இன்னைக்கு 4 முறை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். கடைசியா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாங்கிற பின்னாடி பண்ணதை வந்து நீங்க லோ ஹேண்ட் பண்ணியிருக்கீங்க. அது தவிர்த்து 3 முறை வந்து என்னுடைய ஹேண்ட் வந்து டவுன் செய்யப்பட்டிருக்கு. அது எதனால அப்படின்னு தெரியல. நான் பண்ணல சார். நான் இப்ப கடைசியா நான் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கூட இப்போ உங்களுக்கு வாய்ப்பு தான் நான் கொடுத்தேன். அப்ப நான் பண்ணல. நிச்சயமா நிச்சயமா. அப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒண்ணு கேட்க வர்றேன், அதை வந்து தடுக்கிறாங்க. அது எதனால அப்படிங்கிறது எனக்கு புரியல. புரியுது சார். இப்ப லாஸ்டா அதனாலதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை நான் கொடுத்தேன். நீங்க பேசலாம். நன்றி சார். நான் இந்த மீட்டிங் முடியும் உங்களுக்கு நேரடி லைனுக்கு வரேன் சார். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்க இங்கேயே பேசணும்னா பேசலாம் சார். இங்க எதுவுமே ஒளிவு மறைவு இல்லை. நீங்க பேசணும்னா இங்க பேசலாம். நோ ப்ராப்ளம். ஓகே சார். 1 செகண்ட் சார். நான் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டேன். 12 பேர் டைரக்டா போட்டிருக்கேன். ரைட். என்னோட அடியில ஒரு பெர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் மூலியமா ஒரு 10 பேர் பக்கம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண கான்செப்ட்ல நான் வந்து அவங்களோட களத்துல நின்று எல்லா வேலையும் செஞ்சு எப்படி அப்படிங்கிற எல்லாம் கத்து கொடுத்ததனுடைய விளைவு இந்த கான்செப்ட்ல எனக்கு அவங்க எந்த வேலையும் கொடுக்கல. அவங்களா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களே ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போன மாசம் 14ஆம் தேதி தேடல் பேமெண்ட் வந்து பாதி வாங்கியிருக்கேன். மீதி பேமெண்ட் வந்து வராம இருக்குது. அது சம்பந்தமா வராம இருக்குது சார். அதுக்கான ரீசன் என்ன, எங்க பிளாக் ஆயிருக்கு அல்லது என்ன விஷயம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் சார். நல்ல ஒரு கொஸ்டின் சார். நீங்க இமீடியட்டா சென்ட் ரிசீவ் அந்த குரூப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எந்த ட்ரீ எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கோ அது பீப்புள் மிஸ்டேக் தான். பீப்புள் இப்ப வந்து ஒருத்தர் வந்து சொன்ன உடனே வந்து சென்ட் பண்றவங்களும் இருக்காங்க, சொன்ன உடனே வாங்கிட்டு ஓடுனவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாரையும் நம்ம தடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு இந்த ஸ்பான்சர் ரோல் தான் நம்ம வந்து முன்ன வந்திருக்கோம். ஸோ இனிமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இன்னும் பர்ஃபெக்டா எப்படி போகணும் அப்படின்றது தான் சங்கர் சார் வந்துட்டு இன்னைக்கு வந்து சொன்னாரு. ஸோ அதை வந்து உங்களுக்கு அதை வந்து டிஸ்பிளேல கொண்டு வருவாரு. அதை நம்ம அடுத்து வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ ஆர்கனைசர் டீமும் வந்து வாலண்டரியா வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்க ஐடியில பிரச்சனை இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ட்ரீயை வந்து கிளியர் பண்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம வந்து செய்வோம் சார். அதுக்கு தான் இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து இப்போ மறுபடியும் டீச்சர்ஸும் வந்து நம்ம வந்து ஜூம் வந்து பார்ட்டா பண்றதுக்கு உண்டான வேலைகளும் நம்ம பண்றோம். அப்போ சீக்கிரமா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது ஓகே. பட் இனிமே வந்து சரி பண்றதுக்கு உண்டான வேலைகள் தான் நம்ம வந்து செய்ய போறோம். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சுப்பையன் சார் நீங்க பேசுங்க. சுப்பையன் சார் உங்களுக்கு நான் அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார். ஓகே, கோஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ப்ளீஸ். ஓகே, மகாராஜன் சார் நீங்க பேசுங்க. ஓகே ஓகே, சுப்பையன் சார் நீங்க பேசுங்க. மேம் ஒரே இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அப்ளைனர் திருமதி மணிமேகலை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே ஐடி போட்டேன். அற்புதமான இதாக இருக்கு, இது மாதிரி ஏழைகளுக்கு உதவுற ஒரு நல்ல கான்செப்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி உடனே நான் டைரக்டர் ரெஃபரல் ஒரு 12 பேர் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு 20 பேரை கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட. மீண்டும் இப்போ நினைச்சா நிறைய பேரை கொடுக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கள் கிராமங்களில் இதுக்குன்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற மகளிர்கள்லாம் மோட்டிவேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் நேற்று போய் ஒரு கிராமத்தில் பேசிட்டு வந்திருக்கேன். அவங்க மேரேஜ் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு அவங்களெல்லாம் முழு பீச்சில் இறக்கி சிறப்பாக கொண்டு போகலாம். எப்பவுமே ஒரு சிஸ்டம் தொடங்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜூம் மீட்டிங் நான் ரெகுலராக கேட்குறேன். இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு இயக்கமாக இருக்கட்டும், ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஒரு சங்கமாக இருக்கட்டும், தொடங்கி இவ்வளோ நல்ல சிறப்பாக கொண்டு போகிறது நான் பார்த்ததே இல்லை. நான் 40 வருஷம் பொது வாழ்க்கையில் நீண்ட நெடிய பயணம் உள்ளவன். அப்படி இருக்கும்போது இவர் சிறப்பாக கொண்டு போறீங்க. இது அருமையாக ராமலிங்கம் சார், பாபு சார், பாக்கியராஜ், அதுக்கு மேலே அனைவருமே சிறப்பாக கொண்டு போறீங்க. எங்கள் டீம் ஹெட்டு மரியாதைக்குரிய ஜி.கே. சுவாமி சாருடைய அற்புதமான பங்களிப்பை நான் மனதார பாராட்டுறேன். இந்த இயக்கம், இந்த அமைப்பு மென்மேலும் வளரணும். இது ஏழை எளிய மக்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி சார். ராமலிங்கம் சார் நீங்க. பாபு சார் ஒரே நிமிஷம். ஜுபேன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அவர் இப்ப ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, கிராமங்கள் தோறும் கொண்டு போறோம். அந்த ஒரே ஒரு கிராமத்தை எடுத்து அவங்க சரியா பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை கிராமங்களும் சரியா இருக்கும். இது இதைதான் நாங்க சொல்றது. பின்கோடு வாய்ஸ் சங்கர் சாரோட விஷயமே தான். பின்கோடு வாய்ஸ் நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சோம், அதை கையில எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நடக்கும். இன்னமும் சொல்ல போனா அந்த கிராமத்துல இருக்கிற பிரசிடென்ட், இப்ப நீங்க சொன்னீங்கன்னா எல்லா பிரசிடென்ட்டும் கேட்பாங்க. ஏன்னா நீங்க பொது வாழ்க்கையில 20 வருஷம் நீங்க பயணம் பண்ணி, எனக்கு எல்லாம் நான் அதான் சொல்றேன். அன்னைக்கு உங்களை திருச்சியில பார்த்தப்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. சார்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த இயக்கத்துக்கு ஒரு பெரிய வலு சேர்த்து இருக்கு. அவ்வளவுதான். இங்க எல்லா கட்சி தலைவர்களும் உள்ள இருக்காங்க. அப்ப எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அன்னைக்கு இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எஸ்பியா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், எல்லாரும் நின்று கேட்கிற அளவுக்குள்ள தகுதியான நபர் தான் நீங்க. இருந்தாலும் இப்ப நீங்க எடுத்திருக்க ஒரு விஷயத்த நீங்க சரியா கொண்டு போயிட்டீங்கன்னா அதன் மூலியமா எல்லாரும் கொண்டு போவாங்கிற கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நன்றி. விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சுப்பையன் சார். எல்லாரும் நன்றி. நன்றி. மகாராஜன் சார் நீங்க பேசலாம். பிபிஎஸ் ஸ்பீட்கஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். பழனிவேல் சார் இப்போ கேட்டார் இந்த மாதிரி அமௌண்ட் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்த. அதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்கனைசர் டீம்லேருந்து நாங்கள் உங்களை தேடி வரோம். ஸ்பீட்கேஸ் சார்பாக கஸ்டமர் சர்வீஸாக ஆர்கனைசர் டீம்லேருந்து நாங்கள் உங்களை ஒவ்வொருவராக, ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொரு ஃபோன் நம்பராக நாங்கள் உங்களை தேடி வரோம். உங்களை தேடி வரும்போது உங்கள் டீமில் இருக்க மெம்பர்ஸை நீங்கள் எல்லாருமே அலாட் பண்ணிடுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்டமர் கேர்ல இருந்து எல்லாரும் உங்களை தேடி வராங்க, உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ்டையும் நீங்க ஆரம்பத்திலே சொல்லி வச்சிருங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு நபரா தேடி வரும்போது யாருக்கு சென்டில் ப்ராப்ளம் இருக்கு, ரிசீவ்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்லை அந்த உங்க ஐடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்பந்தமா நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்கள் நோட்ஸ் எடுத்து நாங்கள் சங்கர் சாருக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவோம். அவர் உட்காந்து ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாரு. ஸோ 1 மாத காலத்துக்குள்ள உங்களுடைய குறைகள் எல்லாமே சரி செய்யப்படும். அதுக்கு இடையில யாரும் சங்கர் சாருக்கோ ஆர்த்தி மேடம்க்கோ இல்லை வேறவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு யாரும் கால் பண்ண வேணாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் அவங்க உட்காந்து அதை கிளியர் பண்ண முடியும். இப்போ ஒரு ட்ரீயை கிளியர் பண்ணணும் அப்படின்னா சங்கர் சார் சொல்ற செய்ய முடியாதா, ஒரு 3வது லெவல் வர வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து தான் அதை கிளியர் பண்ணணும். அப்போ இடையில அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை அவரால் சரியா பார்க்க முடியாம போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால பழனிவேல் சார் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கிறேன்.
ஒருத்தர் கூட ₹1 கூட வந்து வராமல் போகாது. நீங்க உங்க டீமை டெவலப் பண்ணுங்க. உங்களுக்காக உங்களுடைய நம்ம எல்லாருடைய குறைகளையும் ஆர்கனைசர் டீம்ல இருந்து நாங்க வந்து சரி பண்ணி தரோம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மகாராஜன் சார், தேங்க்யூ. இதோட நம்ம வந்து செக்ஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். சோ சொன்ன மாதிரி மகாராஜா பாசிட்டிவ் பிரபு இருக்காரு, அதுல பாசிட்டிவ் பிரபு சார் இருக்கீங்களா? இப்ப யாரெல்லாம் லாஸ்ட்ல ஒர்க் பண்ணாங்களோ அவங்கள ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. பாசிட்டிவ் பிரபுலாம் ஒர்க் பண்றதா இல்லையாங்கிறத கேளுங்க. ஏன்னா சீனியர் லிஸ்ட்ல இருக்கிறவரு அவரெல்லாம் எங்க போறாரு வராருன்னு தெரியல. முதல்ல வந்து சீனியர்கிட்ட கேளுங்க அவங்களாம் இருக்காங்களான்னு. முதல்ல அந்த விஷயத்த கால் பண்ணி அவருக்கு வந்து ஒரு 50 பேப்பர் 50 இதை கொடுங்க. 50 பேரோட சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு நல்லா ஒர்க் பண்ற நபர், அவரை கொஞ்சம் கால் பண்ணி பேசி பாபு இன்னைக்கு அதை கிளியர் பண்ணுங்க. ரைட் சார், ஓகே சார், தேங்க்யூ. பாபு ஒரு நிமிஷம் பாபு. எஸ் சார். கொஞ்சம் சொல்லுங்க பாபு. அவர் இன்னைக்கு ஒரு ஆர்கனைசர்ஸ் ஒரு 100 பேர், ஒரு 50ல இருந்து 100 பேர் தேவைப்படுது பாபு. நீங்களே கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க பாபு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. லீடர்ஸ் இப்போ வந்துட்டு சங்கர் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த செக்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாவே பீப்புளுக்கு வந்து ஆர்கனைசர் டீம்ல இருந்து அவங்க கிட்ட நேரடி மக்கள் கிட்ட நம்ம நேரடியா நம்ம போய் பார்க்க போறோம். அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ இமிடியட்டா ஜூம்குள்ள வரதோ இல்ல டீம் கிட்ட இமிடியட்டா கனெக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு கிளியர் பண்றதோ நம்ம வந்து எல்லாமே வந்து முன்ன வந்து பண்ண போறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்கனைசர் டீம் வந்து இன்னும் நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இன்னும் பீப்புள் வந்து தேவைப்படுது. நீங்க வாலண்டரியா வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது அடுத்தடுத்த செக்ஷன் உங்க பீப்புளுக்கு இது வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. இமிடியட்டா வந்து ஆர்கனைசர் டீம்ல நீங்க வந்து கனெக்ட் ஆயிட்டு அந்தந்த லீடர்ஸ் கிட்ட நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கே நம்ம வந்து அதை செக்ஷன் வந்து நம்ம வந்து இன்னும் பலப்படுத்திடுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு சார் நீங்க வேற ஏதாவது பேசணும்னா பேசலாம் சார். மார்னிங் 10:30க்கு எல்லாரும் வந்து பாபு சார் மார்னிங் 10:30 ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ஜூம்ல வரணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஓகே, ஆர்கனைசர் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருமே வர வைக்கலாமா? எல்லாருமே வர வச்சிருங்க மார்னிங் 10:30. ரைட் சார், ரைட் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ராஜா சார் அண்ட் பாலு பழனியாண்டி சார் நீங்க இமிடியேட்டா இந்த ஜூம் லிங்கை வந்து பிளேஸ் பண்ணிடுங்க குரூப்ல. எல்லா குரூப்லயும் போடுங்க. ஆர்கனைசர் டீம் அண்ட் டீச்சர்ஸ் டீம் கம்பல்சரி இதுக்குள்ள வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாபு சார் ஸ்பெஷல் மீட்டிங் போட்டா போதும்ல பாபு சார்? இல்ல ஸ்பெஷல் மீட்டிங் இல்ல ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். டீச்சர்ஸ் கூட தேவையில்ல. ஆர்கனைசர் டீச்சர்ஸ் ஓகே போட்டுறங்க. இல்ல டீச்சர்ஸ் வந்து இன்னொரு டைம் நடத்திக்கலாம் சார், அடுத்த அரை மணி நேரத்துல. ஆர்கனைசருக்கு ஆர்த்தி மேடம் வந்து பிரிச்சு. ஓகே, ஆர்கனைசர் டீம் மட்டும். ஆமா. வெரி குட். ஓகே, நன்றி.